ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அந்த வியாபாரத்தை எடுத்தோம். அதுக்கப்புறம் இதை பல பேருக்கு இந்த பொருட்களை போய் அறிமுகப்படுத்தி நாங்கள் பண்ணும்போது நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருந்தது. என்ன ஃபீட்பேக் அப்படின்னா, திரும்ப வந்து அவங்க கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய தரம் இருந்தது. அதோட சேர்ந்து எல்லோரும் வாங்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய விலையும் இருந்தது. அதாவது நியாயமான விலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல வந்து இந்த பொருள் வந்து எல்லாருக்கும் கிடைச்சது. ஸோ இந்த 2 நல்ல விஷயமும் எடுத்துட்டு நம்ம வந்து கொண்டு போனோம் அப்படின்னா, பெரிய லெவல்ல ஜெயிக்கலாம் அப்படின்றதான் வந்து நாங்க முடிவெடுத்து பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கு நம்மளுடைய லீடர்ஸோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமா இருந்தது. அந்த லீடர்ஸோட சப்போர்ட்டோட இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இன்னைக்கு இந்த வியாபாரம் போயிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம பிசினஸ் வந்து இன்னும் கிரவுண்ட் லெவல்ல தான் இருக்கு. இன்னும் வந்து 1% கூட நம்ம வளர்ச்சி அடையல அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து பொருட்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய வேக்கண்டா இருக்கு. தமிழ்நாடு முழுக்க நிறைய வேக்கண்டா இருக்கு. ஸோ அந்த வகையில வந்து நம்ம எல்லாருமே வந்து இன்னைக்கு இந்த வியாபாரத்தை சிறப்பான முறையில எடுத்து பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு எதிர்காலம், நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான ஃபியூச்சர்ன்னு சொல்லணும். ஒரு ஹெல்த்தி அண்ட் வெல்த்தி ஃபியூச்சர் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்சிஎம் வழியா இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பா இந்த வியாபாரத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம காமராஜ் சார் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் ரெகுலர் மீட்டிங்ஸு இதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணி, நாங்க வேற ப்ரொஃபஷன்ல இருந்தா கூட பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மளிகை கடை நாங்க வந்து 1958ல அப்பா ஆரம்பிச்ச மளிகை கடை இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. கடந்த 60 வருஷமா வந்து இந்த மளிகை வியாபார தொழில்ல தான் நாங்க வந்து இருக்கோம். அது போக நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அ 90 1990ல பார்த்தீங்கன்னா, ஆ ஏஜென்சி நான் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது கோல்டு வின்னர், பாப்புலர் அப்பளம், ப்ராமிஸ் பேஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மந்தவெளி, மயிலாப்பூர், அடையார், துறையூர் இந்த ஏரியா ஃபுல்லா நாங்க வந்து கடைக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாரி வந்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கேபிள் டிவி நெட்வொர்க் இந்த மாரி பல தொழில்கள் வந்து நாங்க வந்து ஈடுபட்டுட்டு இருந்தோம். பட் டைரக்ட் செல்லிங்ல ஏன் வந்தோம்? டைரக்ட் செல்லிங்ல என்ன சிறப்பு இருக்கு? அப்படின்றத வந்து 1998ல வேற ஒரு நிறுவனத்துல நாங்க இணையும்போது, அந்த மார்க்கெட்டிங் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சந்தைப்படுத்தும் முறை. ஏன்னா வந்து எல்லாமே வந்து மார்க்கெட்டிங்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டே வந்து இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு. நீங்க எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு ஜாப் எடுத்தாலும் சரி, மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா, மார்க்கெட்டிங்ன்றது பார்த்தீங்கன்னா, வீட்ல இருந்தே துவங்கணும். ஒரு குழந்தைகிட்ட இருந்தே துவங்கும். அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு ஸ்கூல்ல படிக்கிற குழந்தை என்ன பண்ணும்னா, வீட்ல வந்து ஏதோ ஒரு பொம்மை வாங்குச்சு அப்படின்னா, நம்ம வாங்கி குடுக்குறோம். பேரண்ட்ஸ் வாங்கி குடுப்பாங்க. அது உடனே என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஸ்கூல்ல போய் அந்த பிள்ளைங்க கிட்ட, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் அந்த குழந்தை. "இங்க பாருங்க, அந்த பொம்மை வந்து எங்க அப்பா வாங்கி குடுத்தாரு" அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையோட பெருமைய பத்தி பேசும். அதான் மார்க்கெட்டிங். சோ இது என்னன்னா ஷேரிங். இதுதான் வந்து மார்க்கெட்டிங்ல ஒரு வகை. ஷேரிங்ன்னு சொல்லுவாங்க இது. அதாவது என்ன அப்படின்னா, நம்பளுக்கு பிடிச்ச, நம்பளுக்கு திருப்திப்படுத்திய ஒரு விஷயத்த வந்து அடுத்தவங்களுக்கு சொல்றது. எந்த விதமான பிரதிபலனும் இல்லாம நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இது வந்து எல்லா இடத்துலயும் நடக்கும். நம்ம வீட்ல நடக்கும், நம்மள சுத்தி இருக்கிற இடத்துல நடக்கும், எல்லா இடத்துலயுமே நடக்கும். சோ அந்த வகையில வந்து மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, உலகம் முழுக்க எங்க போனாலும் சரி, மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அது இல்லாம வந்து உலகம் வந்து இன்னைக்கு ஒரு வியாபாரமோ எதுவுமே இயங்குறதுக்கான வாய்ப்பே இல்ல. அந்த வகையில டைரக்ட் செல்லிங் அப்படின்ற ஒரு அற்புதமான துறை. ஏன்னா இன்னைக்கு நிறைய துறைகள் இருக்கு. மோட்டார் துறை இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் துறை இருக்கு. இந்த மாரி பல துறைகள் இருக்கு. அதுல இது ஒரு இண்டஸ்ட்ரி. நம்மளுடைய கோபகுமார் அப்படின்னு நம்மளுடைய அப்ளைன் லீடர் மென்டார் இருக்காரு. அவர் சொல்லுவாரு, இது ஒரு இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி. இன்னும் வந்து நிறைய இடத்துல வேக்கண்டா இருக்கு. அப்படின்றதான் வந்து அவர் அப்பப்ப சொல்லுவாரு அவரு. ஸோ அந்த வகையில வந்து அந்த மாரி ஒரு அற்புதமான இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு காலடி எடுத்து வச்சிருக்கோம். இன்னும் வந்து இதுல சாதிக்க வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்கு அதுல. சரிங்களா? ஸோ அந்த வகையில இந்த டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்ல பாத்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் பிளான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து வியாபாரம் எடுத்து இதுல நான் ஜெயிச்சே ஆகணும்னு நினைக்கிறவங்க, கண்டிப்பா அந்த மார்க்கெட்டிங் பிளான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து 100% வந்து புரிஞ்சுக்கணும் அத. ஏன்னா, நம்மளுக்கு எப்படி இந்த நிறுவனம் பணம் குடுக்குறாங்க? நம்ப இந்த நிறுவனத்துல எப்படி வந்து அன்லிமிட்டட் இன்கம்னு சொல்லுவாங்க. அதாவது டைரக்ட் செல்லிங் இல்ல எம்எல்எம் இல்லன்னா வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே பார்த்தீங்கன்னா, அதுல முதல்ல வரக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அதுல வந்து அன்லிமிட்டட் இன்கம். அதாவது வானமே எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்கம் இருக்கக்கூடிய ஒரு துறை இது. அது 1. 2வது வந்து இதுல வந்து நம்ப யார் யாரெல்லாம் ஈடுபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனி வந்து அதுக்கான சின்ன ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. கிரைட்டீரியானா என்ன அப்படின்னா, இதுல ஈடுபடக்கூடிய தகுதி உள்ள ஆட்கள் யாரு அப்படின்றத வந்து நம்ம சொல்லுவாங்க. அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து நீங்க என்ன கல்வி தகுதின்னு நம்ம இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது எல்லாருக்கும் தெரியும். இப்ப இங்க இருக்கிற 33 பேரும் வந்து கண்டிப்பா ஒரு ப்ரூஃப் எல்லாம் குடுத்து நம்ம என்ட்ரி பண்ணியிருப்போம். அதுல
அந்த ஃபில் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம என்ன கல்வி தகுதி அதை கேட்கறது இல்லை. அவங்க உங்களுக்கு என்ன வியாபார அனுபவம் இருக்கு அதையும் கேட்கறது இல்லை. சரிங்களா? எதுவுமே கேட்காம அவங்க என்ன சொல்றாங்க, ஒன்லி 18 இயர்ஸ் அண்ட் அபவ், 18 வயது நிரம்பிய ஒருத்தர் வந்து எங்களோட சேர்ந்து நீங்க வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு ஆர்சிஎம் வந்து சொல்றாங்க. அப்ப இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 18 வயசுல என்ன அனுபவம் இருக்கும் சொல்லுங்க? ஒரு வியாபார அனுபவம். இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கூட இப்ப ஒரு 30 வருஷம் 40 வருஷம் வியாபாரம் பண்ணவங்க பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து வியாபாரத்தை விட்டு வெளியே போகக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய வந்துட்டு. அப்படி இருக்கும்போது ஒரு 18 வயது நிரம்பிய ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இது வந்து அந்த அனுபவம் வந்து அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதான் வந்து ஒரு கேள்விக்குறியா எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் ஆர்சிஎம் அதை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க, 18 இயர்ஸ் அண்ட் அபோவ் யார் வேணாலும் பிசினஸ் பண்ணலாம்னு கொடுக்குறாங்கன்னா, அப்ப இது வந்து ரொம்ப சிம்பிள் பிசினஸ் அப்படின்றதான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த சிம்பிள் பிசினஸ் தான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா காம்ப்ளிகேட்டடா மாத்துறாங்க. இல்ல அவங்களுக்கு புரியாதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை வந்து இது வந்து கஷ்டமான பிசினஸ், இது வந்து நம்மளுக்கு ஒத்து வராது அப்படின்லாம் வந்து ஃபீல் பண்றாங்க. ஸோ ஒரு கம்பெனி சைட்ல உள்ள ஒரு விஷயத்தை நம்ம எப்பயுமே கவனிக்கணும். 100% கம்பெனி கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு 18 இயர்ஸ் அண்ட் அபோவ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஒரு நிறுவனம் அப்படின்னா, அப்ப அந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிஸ்டம் எவ்வளவு சிம்பிளா வச்சிருக்காங்க அப்படின்றதான் பார்க்கணும். அந்த வகையில மார்க்கெட்டிங் சிஸ்டம், இந்த மார்க்கெட்டிங்ல நம்மளுக்கு எப்படி பணம் கிடைக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அவசியம். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி, இந்த துறை உலகம் முழுக்க இந்த துறை வந்து பாத்தீங்கன்னா கடந்த 70-80 வருஷமா இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்குது. இதுல ஒரு 100 பேர் இந்த துறையில ஈடுபடுறாங்க வர்றாங்க அப்படின்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15% மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வியாபாரத்தை பண்ணிட்டே இருக்காங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க. மிச்சம் 85% பாத்தீங்கன்னா ஒண்ணு இருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா வேற கம்பெனி மாறுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சூழ்நிலைகள் இருந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இந்த மார்க்கெட்டிங் பிளானை வந்து சரியான முறையில புரிஞ்சிக்காத ஒரு சூழ்நிலை தான். இதுதான் வந்து அதுதான் நாங்க எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒருத்தர் உள்ள வந்தாரு அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மார்க்கெட்டிங் பிளானை கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த நிறுவனம் நம்மளுக்கு எப்படி பணம் கொடுக்குறாங்க, அந்த பணம் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து அவசியம் யாரா இருந்தாலும் புரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து இந்த துறையில நம்ம எல்லாராலும் ஜெயிக்க முடியும். இது எல்லாமே நம்ம நினைப்போம். இன்னைக்கு வந்தா நிறைய பேர் அதை சொல்லுவாங்க. சார் உள்ள வாங்க சார், வந்தோடனே பாத்துக்கலாம் சார். அடுத்த மாசம் உங்களுக்கு 50,000 வரும், 1,00,000 வரும், 2,00,000 வரும்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா அதை நம்பாதுங்க. இது அந்த மாதிரி வியாபாரம் கிடையாது. இது நார்மலா வெளியே நடக்கக்கூடிய வியாபாரத்துக்கும் இதுக்கும் ஒரே விஷயம் தான். நம்ம ஒரு கடை ஆரம்பிக்கிறோம், ஒரு மளிகை கடையோ இல்ல ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோ ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறோம் வெளியே. குறைஞ்சபட்சம் முதல்ல 1 வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நஷ்டமாவதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கும். அந்த வாடகை கொடுக்கறது இதெல்லாம் வந்து நடக்கும் அதுல. சரிங்களா? 2வது வருஷம் தான் என்ன ஆகும்னா பிரேக் ஈவன்னு சொல்லுவாங்க. வரவுக்கும் செலவுக்கும் சரியா போயிட்டு இருக்கும். நீங்க வந்து ஒரு 50,000 ரூபாய் உங்களுக்கு செலவு இருக்கு அப்படின்னா, அதே இது வரவு 50,000 தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த 3வது வருட ஆரம்பத்துல தான் பாத்தீங்கன்னா நீங்க லாபம் எடுக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? சோ அந்த மாதிரி தான் வந்து வியாபாரம். இங்க அதே மாதிரி வெயிட் பண்ணுமான்லாம் தேவையில்லை. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி எந்த விதமான முதலீடும் கேட்கல. அவங்க வந்து எந்த விதமான அனுபவமும் கேட்கல. இங்க அப்ப எப்படி பணம் வரும் அப்படின்றதான் வந்து நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் வந்து இங்க இருக்கிற, ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன விஷயம் தெரியாம இருக்காங்க. நம்ம ஏற்கனவே உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிற பொருட்கள், ஒரு உதாரணத்துக்கு சோப்பு இல்லைன்னா ஷாம்பு, இதெல்லாம் வந்து எந்த நிறுவனம் நம்மளுக்கு தயார் பண்ணி கொடுக்குறாங்க, அது எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்றது கூட நிறைய பேருக்கு இன்னும் தெரியாம, அது வந்து நம்ம பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த சரியான புரிதல் இல்லாம இருக்காங்க. அதுல ஒரு சில விஷயங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லைட்ல உங்களுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் பிளான் நம்ம போவோம். ஏன்னா இது வந்து அவசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து தெரியாதனால தான் என்ன ஆகுதுன்னா, இந்த ஆர்சிஎம் மேல இன்னும் முழு நம்பிக்கை வராம இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து ஒரே ஒரு விஷயம். எல்லாருக்கும் இந்த ஸ்லைட் ஷேர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்ப இந்த ஸ்லைட்ல வந்து நீங்க பார்க்குற ஒரு விஷயம், என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டவ் சோப்பு, அப்புறம் ஆக்ஸ்ன்னு சொல்லி நம்மளுடைய பாடி ஸ்ப்ரே, லைஃப் பாய் சோப்பு, அதுக்கப்புறம் ப்ரூ காஃபி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்ஃப் எக்ஸல், கிசான் ஜாமு, 3 ரோசஸ் டீ, அன்னபூர்ணா ஆட்டா, விம் பாரு, ரின் பாரு, தாஜ்மஹால், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல சரளமா கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இதெல்லாம். இது எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ ஒரு மளிகை கடையோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 60 to 70%, 80% வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க ப்ராடக்ட் தான் இருக்கும். அது இந்த ப்ராடக்ட்டை யார் தயார் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராண்டோடைய கம்பெனி பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலீவர்னு சொல்லுவாங்க.
இவங்க தான் வந்து இந்த ப்ராடக்ட்லாம் வந்து தயார் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? சரி. இது இதுல ஹமாம் சோப்பு எல்லாமே அடங்கும். ஃபேர் அண்ட் லவ்லி இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கு. டோமெக்ஸ் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர்ட்ட போய் இதை கேட்டு பாருங்க. இதுல கூட நீங்க நிறைய பேர் இங்க இருப்பீங்க. இது எந்த நாட்டு சேர்ந்த நிறுவனம் அப்படின்னு யாருக்காவது கேட்டோம் அப்படின்னா எல்லாரும் இந்திய பொருள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அதுல வந்து ரொம்ப நாளா நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60-70 வருஷமா அந்த ப்ராடக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு லைஃப் பாய் சோப்பு, ஹமாம் சோப்பு, இந்த ப்ராடக்ட்லாம். பட் ஆக்சுவலா வந்து இந்த நிறுவனத்துடைய தலைநகரம், தலைமை அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நீங்க பார்க்கலாம். இப்ப இங்கிலாந்துல இருக்கு. ஸோ இந்த பொருட்களை வந்து அன்றாடம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 140 கோடி மக்களும் தினசரி 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 தொடர்ந்து உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நாள் உபயோகப்படுத்த போறாங்க, நம்ம எவ்வளவு நாள் நம்ம வாழ்க்கையை ஓட்டுறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்க போகுது. அப்ப ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஹமாம் சோப்பு வாங்கி குளிக்கிறோம் அப்படின்னா அந்த சோப்புல இருந்து ஒரு பகுதி, அதாவது ஒரு சில சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு இந்த பொருள் போயிடும், இந்த காசு போயிடும். அப்ப எத்தனை கோடி மக்கள் நம்ம இதுல வந்து உபயோகப்படுத்துறாங்க. அப்ப எவ்வளவு பணம் வந்து நம்ம இந்திய நாட்டை விட்டு வெளியே போகுது அப்படின்றத வந்து முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த ஸ்லைடை உங்களுக்கு காமிச்சேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கும் கூட இந்த ஒரு நாலேஜ் கூட இல்லாம தான் நம்ம இன்னைக்கு பொருட்களை டிவியில விளம்பரம் பாக்குறோம், வாங்குறோம், யூஸ் பண்றோம். இதுதான் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் லிவர் அப்படின்றது. இதுல இன்னொரு விஷயம் கூட நீங்க பார்க்கலாம். இதுல பாருங்க, இவ்வளவு பொருட்களும் வந்து பாத்தீங்கன்னா ஹார்லிக்ஸ்ல இருந்து பூஸ்ட்ல இருந்து எல்லா பொருளும் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அந்நிய நாட்டு பொருளை தான் உபயோகப்படுத்தும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட பேர் வந்து யூனிலிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிலிவர் அப்படின்றது தான் கம்பெனி பேரு. அவன் இந்தியால இருந்தாங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர்னு சொல்லுவாங்க. இதே இது சிங்கப்பூர் போனாங்கன்னா சிங்கப்பூர் யூனிலிவர்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 140ல இருந்து 150 நாடுகள்ல அவங்க வந்து இன்னைக்கு பொருட்களை கொடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு இந்தியால. நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு தரமான பொருள், இந்தியாவுடைய தயாரிப்பு பொருள் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம அதை தேடி உபயோகப்படுத்தினா மட்டும்தான் நம்ம நாட்டுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. சரிங்களா? ஒரு அந்நிய நாட்டு பொருள் அப்படின்னா அவங்க ஸ்டைல்ல தான் அந்த பொருளை கொடுப்பாங்க. சோ இது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்து பாருங்க இன்னொரு பொருள், இன்னொரு ப்ராடக்ட். என்ன ப்ராடக்ட் அப்படின்னா இதுவும் இங்கிலாண்டை சேர்ந்தது. அடுத்து வந்து இந்த ப்ராடக்ட். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேகி இருக்கு, அதுக்கப்புறம் நெஸ்லே உடைய ப்ரூ காஃபி இருக்கு, சன்ரைஸ் காஃபி இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மில்க் மேட் இருக்கு. இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நம்ம நிறைய பேருக்கு இந்த நாலேஜ் இல்லாம இருக்கும். என்ன அப்படின்னு எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி. இது எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தது. சோ இந்த பொருளை உபயோகப்படுத்தும் போது என்னாவது நம்ம காசு வந்து இன்னைக்கும் வெளிநாடுகளுக்கு போயிட்டு இருக்குது. இதுக்கு அடுத்து ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இது பாருங்க, ரெக்கிட் அண்ட் பென்கிசர்னு சொல்லுவாங்க இந்த கம்பெனி பேர். இதுல என்னென்ன பொருள்லாம் கொடுக்குறாங்க பாருங்க. லைசாலு, டோமெக்ஸ், மார்டின், டெட்டாலு, அதுக்கப்புறம் ஹார்பிக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் வந்து கொடுக்கக்கூடிய நிறுவனம் கிளியரசில் இப்படின்னு சொல்லி பல பொருட்கள். இது எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தது. இதுக்கப்புறம் இது எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமான ஒரு கம்பெனி. இது கோல்கேட் பாமாலிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோல்கேட் பாமாலிவ் இன்னைக்கு எல்லாருக்கும் பிரபலமான ஒரு நிறுவனம். இது எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னா அமெரிக்க நாட்டை சேர்ந்தது. சோ இந்த மாதிரி ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு தினசரி உபயோகப்படுத்துற பொருள்ல ஒரு 90% மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டு பொருளை உபயோகப்படுத்திருக்கோம். சோ இத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்காக தான் அந்த ஸ்லைடை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயமும் நம்ம எல்லாரும் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் தரமானதாக இருக்கிறதா அப்படின்றத வந்து நம்ம வந்து செக் பண்ணோம் அப்படின்னா, இது நான் சொல்லல, பத்திரிகைகள்ல வந்த ஒரு செய்தியை பத்தி தான் நான் இப்ப உங்களுக்கு காமிக்க போறேன். அது என்னன்றதை நம்ம அதையும் பார்ப்போம். ஓகே. சோ ஏன்னா ஏன் ஆர்சிஎம் பொருள் உபயோகப்படுத்தணுன்றதுக்கு முதல்ல முக்கிய காரணம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஈடுபாடு வரும். நம்ம வந்து கண்டிப்பா அதுல வந்து முழு மனதோட வியாபாரத்துல இறங்கியோ இல்ல அந்த பொருளை உபயோகப்படுத்துறதுலயோ நம்ம வந்து கவனம் செலுத்துவோம். அதுக்காக தான் இந்த ஸ்லைடை வந்து நாங்க நம்ம டீமுக்கு எப்பயுமே இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருப்போம். நாங்க காரணங்கள் நம்ம வலுவா இருந்தா மட்டும்தான் ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து வேகமா செய்ய முடியும். சரிங்களா? சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா தினமும் நீங்கள் சாப்பிடுவது உணவா விஷமா? இப்ப வந்து வெளிநாட்டு கம்பெனி ஒரு பக்கம் பார்த்தோம். வெளிநாட்டு கம்பெனி நம்மளுக்கு பொருள் தயார் பண்ணி கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஓகே. நான் இது வந்து தப்பு சொல்லல. வெளிநாட்டு கம்பெனி நம்ம நாட்டுல வியாபாரம் பண்றாங்க, நம்ம பொருட்கள் வெளிநாட்டுல விக்குது, இதெல்லாம் வந்து ஓகே. பட் நம்ம நாட்டிலேயே நம்ம நாட்டு கம்பெனியை தரமான பொருள் கொடுக்கும்போது அதை நம்ம நாட்டு பொருட்களை நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்றதான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அதுக்கு அடுத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம தினசரி வெளியே வாங்கி சாப்பிடக்கூடிய பொருட்கள் உணவா விஷமா? எச்சரிக்கை அவசியம். இது வந்து பாருங்க, இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகையில வந்த ஒரு செய்தி. அதாவது ஜூன் 27, 2024 இந்த வருஷம் வந்த ஒரு செய்தி. என்ன அப்படின்னா
ஃபுட் இன் தமிழ்நாடு இஸ் த மோஸ்ட் அன்சேஃப் இன் கண்ட்ரி, FSSAI ரிப்போர்ட். ஸோ இதுல வந்து எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்த இந்த FSSAI ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த FSSAIன்றது எல்லாருக்கும் தெரியும், உணவு தரக்கட்டுப்பாட்டு நிர்ணயம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா நியூ ரிப்போர்ட் ஃப்ரம் த ஃபுட் ரெகுலேஷன் கம்ஸ் அஸ் அ ஷாக் டு த ரெசிடென்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா நாட்டிலேயே வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து உணவுப் பொருட்கள் ரொம்ப 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 பாதுகாப்பற்ற ஒரு நிலையில நம்ம உணவு அந்த பொருட்களை வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து ஒரு செய்தியா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது இதோட நிறுத்தல. இதுக்கப்புறம் பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புதிய தலைமுறை அப்படின்ற ஒரு இதுல வந்த விஷயம். இது எப்ப 2018லயே நம்ம முதல்ல பார்த்த ஸ்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா 2024ல 2018லயும் அதே செய்தி வந்திருக்கு, கடந்த 6-7 வருஷமா. அப்ப காலங்காலமா பாத்தீங்கன்னா நம்ம பிரச்சனையான ஒரு பொருட்களும் சாப்பிடுறோம். 2018-19 ஆண்டுகளில் உணவு மாதிரிகளில் நடத்தப்பட்ட சோதனையில் 1/3 பங்கு உணவு கலப்படம் செய்யப்பட்டவை. 1/3 பங்கு. அதாவது நீங்க வந்து ஒரு 10 பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதுல ஒரு 4 பொருள் 5 பொருள் கலப்படமான பொருள் தான் நம்ம உபயோகப்படுத்துறோம் அப்படின்றதான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் முதல் 2 இடங்களில் உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழகம் உள்ளது. நம்ம பாருங்க எவ்வளவு ஒரு விஷயத்துல போட்டி போட்டுட்டு இருக்கோம் பாருங்க, முதன்மை மாநிலமா இருக்கிறதுல. சோ இந்த ஒரு விஷயம் இது என்ன பண்ணும் நம்மள அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். இன்னைக்கு வந்து நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இவருக்கு வந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க, அவர் வந்து ஸ்மோக் பண்ண மாட்டாரு, தண்ணி அடிக்க மாட்டாரு, எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை, ஆனா அவருக்கு நோய் வருது. என்ன மாதிரி நோய் வருது? அவருக்கு வந்து டயபெட்டிக் வருது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வருது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேன்சர் வருது. எப்படி வரும் அப்படின்றத யாராவது ஒருத்தர் கூட நம்ம வந்து யோசிக்கிறது இல்ல. இதுல வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். நம்ம முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஞானம் உள்ள ஒரு விஷயத்தெல்லாம் நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. பட் நம்ம ஃபாலோ பண்றோமா இல்லையான்றதான் வந்து ஒரு பெரிய கேள்வி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் ஒரு அற்புதமான ஒரு குறள் சொல்லியிருக்காரு. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இங்க அந்த குறளுடைய அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, நானே அதை சொல்லிடுறேன். ஒரு நோய் வந்ததுன்னா அந்த நோய் எதனால வந்தது, அது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றத வந்து நம்ம முதல்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போங்க அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து நோய் வருது, எங்க போறோம், திரும்ப டாக்டரை போய் பார்க்குறோம். டாக்டர் என்ன பண்றாரு, அதுக்கான மருத்துவம் பண்றாரு, உடல் சரியாயிடுது, திரும்ப கொஞ்ச நாள் ஆகுது, திரும்ப கொஞ்ச நாள் ஆன உடனே என்ன ஆகுது, திரும்ப அந்த நோய் நம்மளுக்கு வருது. இந்த வாட்டி போகும்போது என்ன பண்றாரு டாக்டர், அந்த டோசேஜ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றாரு. ஸோ நீங்க நல்லா பாருங்க, டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாம் பாருங்க, அந்த இன்சுலினுடைய அளவு வந்து கூட்டிக்கிட்டே போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தடவையும் பாத்தீங்கன்னா நம்ம உடலுக்குள்ள போகக்கூடிய அந்த மருந்து வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய அளவு வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோன்றதை நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா, நம்ம ஒரு உணவை சாப்பிடுறோம், நோய் வருது, டாக்டர் கிட்ட போறோம், திரும்ப நோய் சரியாயிடுது, திரும்ப என்ன பண்றோம், அதே உணவை சாப்பிடுறோம். இந்த வாட்டி என்ன ஆகுது, நோய் கொஞ்சம் அதிகமா வருது. இதுதான் வந்து சைக்கிள். இந்த சைக்கிள்ல என்ன ஆகுதுன்னா, தொடர்ச்சியா நம்ம மாட்டிக்கிட்ட உடனே அது ஒரு தீராத நோய். அப்படின்னா என்னன்னா, லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னா என்ன? அதாவது நம்மளுக்கு வந்து அது ஒரு தீராத நோய். என்னென்ன இதுன்னு பாத்தீங்கன்னா, டயபெட்டிக், மூட்டு வலி, அதுக்கப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம், கேன்சரு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீராத நோயா நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுரும். சோ இந்த வகையில நம்ம கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உணவுப் பொருள். சரிங்களா? இதுக்கு அடுத்து பாருங்க, டிட்டர்ஜென்ட் இன் மில்க். பால்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டிட்டர்ஜென்ட்டை கலக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த பால்ல வந்து நுரை வர்றதுக்காக. இதெல்லாம் வந்து நம்ம வந்து எங்க போய் இதுல சொல்றது? இது வந்து நம்ம அரசாங்கம் அதை வந்து நடவடிக்கை எடுத்து எல்லாம் பண்ணணும் மக்களுக்காக. அதுக்கப்புறம் பாருங்க, டிஷ்வாஷ் லிக்விட் இன் கேண்டி. டிஷ்வாஷ் லிக்விட் பாத்திரம் கழுவுறது, அதுல போய் நம்ம சாக்லேட்ல இதுல சேர்க்கறாங்க. ஹாரர் ஸ்டோரிஸ் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் இன் இந்தியா கோ வைரல். சரிங்களா? சோ இது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, மைக்ரோ பிளாஸ்டிக் ஃபவுண்ட் இன் 10 சால்ட் 5 சுகர் சாம்பிள்ஸ். ஒரு சோதனை பண்ணியிருக்காங்க. அந்த சாம்பிள்ல ஒரு 10 சாம்பிள்ல மைக்ரோ பிளாஸ்டிக் நுண் அந்த பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவுடர் ஃபார்ம்ல இருக்க பிளாஸ்டிக் வந்து அதுல கலக்குறாங்க. சோ என்ன ஆகும் இதெல்லாம், நம்மளுக்கு வந்து உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் உள்ள போகும்போது, தொடர்ச்சியா போகும்போது பல நோய்களுக்கு நம்ம உட்பட போறோம். அதுக்கப்புறம் பாருங்க, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் கலப்படம் மட்டும் இல்ல, காலாவதியான பொருட்கள் விற்றால் கடும் நடவடிக்கை. அப்ப வித்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சோ எக்ஸ்பயர் ஆன ப்ராடக்ட்டை விற்கிறாங்க, அந்த டேட்டா அழிச்சிட்டு வேற புது டேட் போட்டு விற்கிறாங்க. சோ வியாபாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லா வியாபாரிகள், ஒரு சில வியாபாரிகள் அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயங்களை மார்க்கெட்ல இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இது சரிங்களா? சோ இதுக்கு அடுத்து பாருங்க, இது வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்களையும் அந்த பிரச்சனை இருக்கு. சோ அதுக்கப்புறம் KFC, இந்த மாதிரி எங்க போனாலும் வந்து நிறைய பிரச்சனை இருக்கு, நம்மளுக்கு தெரியல இதெல்லாம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் சாரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்க போறோம், இந்த தப்பான உணவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம். இந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து எல்லாரும் கொஞ்சம் கவனமா பார்க்கணும். என்ன அப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் மேல எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த இடத்த பார்த்த உடனே யாராவது என்ன சொல்லுவாங்க? இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு மக்கள் தப்பான உணவை சாப்பிட்டு நம்ம கிட்ட தான் வருவாங்க அப்படின்றதுக்காக பல லட்சம் கோடிகள் செலவு பண்ணி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல வந்து கட்டிட்டு இருக்காங்க இந்தியா முழுக்க. அப்ப எந்த அளவுக்கு வந்து மக்கள் மேல அவங்க நம்பிக்கை வச்சு இந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க பாருங்க. சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதை பாதுகாக்க நம்ம உடலை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம கையில தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்ல, டாக்டர் கொடுக்குற மருந்துலயும் அந்த பிரச்சனை இருக்குன்றதுதான் வந்து இன்னைக்கு வந்து இந்த கெமிஸ்ட் அசோசியேஷன் ஒன்று இருக்கு. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு சரியில்லைன்ட்டு டாக்டர் கிட்ட போறோம். டாக்டர் கிட்ட போயும் வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அண்டர் சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் தான். இந்த சப்ஸ்டாண்டர்ட் மெடிசன் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. சோ இதுவும் வந்து ஒரு பிரச்சனையா போயிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க திடீர்னு ஒரு மெடிக்கல் ஷாப்ல ஒரு 40% டிஸ்கவுண்ட் 50% டிஸ்கவுண்ட் போடுவாங்க. எப்படி கொடுக்க முடியும் உங்களால? அப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த பொருளுடைய தரத்தை குறைச்சா மட்டும்தான் அவங்க வந்து கொடுக்க முடியும். சோ இது ஒரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு நாட்டுல. சரிங்களா? சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுலதான் வந்து கடைசியா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு விஷயம் நல்லா எல்லாருக்கும் படிக்க முடியும்னு நினைக்கிறேன். வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணிபனுக்கு கொடு அப்படின்னு சொல்றாங்க. எப்ப இது அந்த காலத்துல நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போனது. இதன் பொருள் என்ன என்றால், மருத்துவரிடம் கொண்டு போய் காசு கொடுப்பதை விட அதை நீங்கள் கடைக்காரரிடம் கொடுத்து நல்ல உடலுக்கு தேவையான சத்தான பொருட்களை வாங்கி சாப்பிடலாம் என்று பெரியவர்கள் சொல்லியுள்ளார்கள். சோ இத வந்து இப்ப சொல்லல. இதெல்லாம் வந்து நம்மளுடைய தாத்தா, கொள்ளு தாத்தா இவங்க சொல்லிட்டு போன ஒரு விஷயம். வைத்தியனுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா வாணிபனுக்கு கொடுங்கறாங்க. வாணிபன்னா நல்ல பொருளை வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப சிம்பிள். அதுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா அதான் RCM. இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து நீங்க கேரண்டியா நல்ல பொருள் வாங்க முடியுமா அப்படின்னா அது வந்து எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. சரிங்களா? சரி. இதுதான் வந்து நம்ம பார்க்கணும். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா அதுக்கு இதை பாருங்க. தீர்வு RCM பொருட்கள் பயன்படுத்த வேண்டும். யூஸ் RCM ப்ராடக்ட்ஸ். அவ்வளவு அற்புதமான பொருள் நம்ம கம்பெனி தயார் பண்ணி கொடுக்குறாங்க. MD-யோடைய மெயின் விஷயமே என்ன அப்படின்னா, எங்க வீட்டுல MD-யோட வீட்டுல எந்த பொருளை அவர் உபயோகப்படுத்துறாரோ அந்த பொருளை தான் நான் வந்து என்னுடைய மெம்பர்ஸ்க்கு நான் கொடுக்குறேன் அப்படின்றத வந்து உறுதிப்படுத்துறாரு. சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு இந்திய மக்கள் மேல ஒரு அக்கறை உள்ள ஒரு நிறுவனமா தான் நம்ம RCM நிறுவனம் இருக்கு. சோ அந்த பொருட்களை நம்ம உபயோகப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா நம்மளும் நம்மளுடைய சந்ததியினர், ஏன்னா ஒரு விஷயம் நம்ம நல்லா பார்க்கணும். நம்ம தாத்தா பாட்டி இருந்த ஆரோக்கியம் நம்ம அம்மா அப்பா இல்ல. நம்ம அம்மா அப்பா இருந்த ஆரோக்கியம் நம்ம இல்ல. நம்ம இருக்கிற இன்னைக்கு ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள் இல்ல. சோ எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலைமையை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்கூடா பார்த்துட்டு இருக்காங்க. இதுல வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு விஷயம் சொன்னார். ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படின்னாருன்னா, நம்ம பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இறக்கக்கூடிய விஷயத்த நம்ம கண்கூடா பார்க்க போறோம் அப்படின்றது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயத்த சொன்னாரு. ஒரு காலத்துல வந்து எங்க தாத்தா இறந்துட்டாரு, எங்க பாட்டி இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இனி வருங்காலங்கள்ல என் பேரன் இறந்துட்டான் இந்த நோயில அப்படின்ற சூழ்நிலை இன்னைக்கே இருக்கு. இன்னைக்கு 20 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. சின்ன சின்ன வயசுல கேன்சர் வருது, கண் பார்வை கோளாறு வருது, எவ்வளவு பிரச்சனைகள் வருது. காரணம் என்ன அப்படின்னா உணவுப் பொருட்களை மட்டும்தான் நம்ம வந்து இன்னைக்கு முதன்மையா நம்ம பார்க்கணும். சரிங்களா? நல்ல உணவு சாப்பிட்டா நம்மளுக்கு நோய் வராது. அந்த காலத்துல நல்ல உணவு சாப்பிட்டாங்க எல்லாருமே. ஆனா இன்னைக்கு வந்து அதுக்கான சூழ்நிலை வந்து ரொம்ப 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 பாதகமா இருக்கு நம்மளுக்கு. அந்த ஒரு விஷயத்துல நம்ம இன்னைக்கு கிஃப்டட் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் சொல்லணும். அது நம்ம RCM கையில எடுத்ததுதான். நான் என்ன சொல்றேன், இல்ல வியாபாரம் அதெல்லாம் ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் 100% செல்ஃப் யூஸ். எந்த பொருளா இருக்கட்டும். நாங்க எப்பயுமே எங்க டீமுக்கு என்ன சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னா, RCM நீங்க ஒரு பொருள் வெளியே வாங்க போறீங்க. அப்ப அது RCM இருக்கான்னு செக் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. RCM இருக்கான்னு செக் பண்ணுங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இல்லைன்னா மட்டும் வெளியே வாங்குங்க. நான் இன்னொரு விஷயமா எங்க டீம்ல சொல்லுவேன். எங்க நசீர் அப்பையில இருந்தே நாங்க RCM சேர்ந்த நாள்ல இருந்தே ஒரு 10 ரூபாய் ஜாஸ்தியா இருந்தா கூட RCM பொருளை வாங்கி சாப்பிடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொருளை உபயோகப்படுத்துறது தவிர்க்கிறாங்க. வெளியே வந்து மார்க்கெட்ல அது கம்மியா இருக்கு, ஆன்லைன்ல கம்மியா இருக்கு, பிக் பாஸ்கெட்ல கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விலையை மட்டும் தான் பாக்குறாங்களே ஒழிய, அது வெளியே வாங்குறதுனால வரக்கூடிய டூப்ளிகேட்லயோ இல்ல கலப்படத்திலயோ உள்ள பிரச்சனைகள், நாளைக்கு அந்த பிரச்சனை வந்து பல லட்சங்களை வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குறாங்க. சோ அதுதான் எங்க டீமுக்கு வந்து இன்னைக்கு நாங்க அட்வைஸ் பண்ணுவோம். என்ன சொல்லுவோம் அப்படின்னா, 10 ரூபாய் ஜாஸ்தியா இருந்தா கூட நம்ம பொருளை வாங்கி உபயோகப்படுத்துங்க. நீங்க டாக்டர் கிட்ட மெடிசன் ஃப்ரீ லைஃப் வேணும் அப்படின்னா கண்டிப்பா RCM பொருளை உபயோகப்படுத்துங்க. சோ RCM பொருளுக்கு உபயோகப்படுத்துறதுக்கான ஸ்ட்ராங்கான காரணம் இதுதான். மார்க்கெட்ல இன்னைக்கு பல நோய்கள் வந்து அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும். நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க இருக்கிற GHO இல்ல இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க. ஒரு 1 மணி நேரம் அங்க ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க உள்ள போய்.
எவ்வளவு பேர் என்னென்ன மாதிரி நோய்கள்லாம் வந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க. காரணம் அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சுத்தி சுத்தி எங்க வரோம்னா அந்த உணவுல தான் வந்து நிக்கும். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஆர்சிஎம் பொருள் உபயோகப்படுத்துறதுக்கான அத்தனை நல்ல விஷயமும் நம்ம கையில இருக்கு. சரிங்களா? அதுல இருந்து மஞ்சத்தூள்ல இருந்து, மிளகாத்தூள்ல இருந்து, தனியாத்தூள்ல இருந்து, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருங்காயம், எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல அந்த காலத்துல நம்ம எப்படி தயார் பண்ணி நம்ம வந்து நம்ம பெரியவர்கள் நம்மளுக்கு குடுத்தாங்களோ, அந்த மாதிரி ஒரு அ தரமான பொருள தான் நம்ம கையில குடுக்குறாங்க. அதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நியூட்ரி சார்ஜ். ஸோ நியூட்ரி சார்ஜ்ன்ற ஒரு அற்புதமான விஷயம் நம்ம கையில கிடைச்சிருக்கு. ஏன்னா உணவுல வந்து சத்து பற்றாக்குறையினால பல நோய்கள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நெறைய வந்துட்டு இருக்கு. அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நியூட்ரி சார்ஜ். அந்த நியூட்ரி சார்ஜ்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும் அவசியமா. ஏன் அப்டின்னா, இன்னைக்கு இதுல இந்த 49 பேர் நம்ம வந்திருக்கோம். இதுல எத்தன பேர் வந்து அந்த யுஎல்பி அட்டெண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். என்ன அப்டின்னா, அங்க வந்து ஒரு பிரம்மாண்டமான அந்த அற்புதமான புரோகிராம் நடந்தது. எல்லா கம்பெனியோட எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து சொன்னாங்க. பொருள் எப்படி தயார் பண்றாங்க? என்னென்ன மாரி பெனிஃபிட் இருக்கு? அதுல வந்து நம்ம டாக்டர் வந்து சொன்னாரு. ஒரு அற்புதமான இந்த காமா ஒரிஜினல பத்தி பேசினாரு. ஸோ இந்த மாரி நெறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. அப்ப கம்பெனியோட ட்ரெய்னர் நம்மளுடைய சுரேஷ் சார் ஒரு எக்ஸலன்ட் ட்ரெய்னர் அவரு. அவருடைய ட்ரெய்னிங் அங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 100% நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்ட யூஸ் பண்ண ஆரம்பிச்சுரும். அந்த அளவுக்கு வந்து தகவல் குடுப்பாரு நமக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து டூல்ஸ் கொண்டு வந்து சேல் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு டைரக்ட் செல்லிங் விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கையில வந்து எப்பயுமே டூல்ஸ் இருக்கணும். டூல்ஸ்னா என்ன அப்டின்னா, நம்ம வந்து வெளிய போய் பேசம்போது, நம்ப சொல்றத வந்து பார்த்தீங்கன்னா, அ அதிகப்படியான நேரங்கள்ல நம்ப மாட்டாங்க. இவரு ஏதோ வியாபாரத்துக்காக பேசுறாரு. ஏதோ ஒரு பொருள நம்ம தலையில கட்டுறதுக்காக வர்றாரு அப்டின்றது. அதே நேரத்துல கம்பெனி குடுக்கக்கூடிய அந்த டூல்னா என்னன்னா, அந்த கம்பெனி குடுக்கக்கூடிய புக்ஸ் இதெல்லாம் நம்ம கையில இருந்தது அப்டின்னா, நம்ப அத காமிச்சு பேசும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்படும். அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸலன்ட் ப்ராடக்ட் என்ன அப்டின்னா, எக்ஸலன்ட் டூல் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூல் வந்து எத்தன பேர்ட்ட வாங்குனீங்கன்னு தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, நம்மளுடைய வுமன் டேப்லெட். அந்த டேப்லெட்ட எப்படி சேல் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அதுல ரொம்ப அருமையா குடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்கும். ஸோ இதுல வந்து பாருங்க, ஒரு கண்ணு இமைய நம்ம இழுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதுல என்ன பிரச்சனை இருந்தா ஹீமோகுளோபினுடைய அளவு வந்து கம்மியா இருக்கும் அப்படின்றத வந்து, அவங்க பக்கத்திலேயே வச்சு அவங்கள செக் பண்ண சொல்லலாம். இதுக்கான ட்ரெய்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு யுஎல்பி முடிஞ்ச உடனே அந்த கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, 7G நம்ம அரும்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஒண்டர் வேர்ல்டுல வந்து அந்த மேடம் வந்து ட்ரெய்னிங் குடுத்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த புத்தகத்த எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்றத ஒரு அற்புதமான ட்ரெய்னிங் குடுத்தாங்க. அந்த ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு கம்பெனி குடுக்குற அத்தன டார்கெட்ட இதுல அச்சீவ் பண்ணலாம். வுமன் டேப்லெட்டோடைய டார்கெட். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நெறைய விஷயங்கள் குடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்ல, இன்னொரு புத்தகம். ஒரு புக்லெட் மாரி குடுத்திருக்காங்க. இந்த புக்லெட் பாருங்க. இது தெரியும் எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் குறைபாடுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும்? ஃபேக்ட்ஸ், ப்ராப்ளம் அண்ட் ஹெல்ப் டூ சொல்யூஷன். ஹெல்ப் இன் சொல்யூஷன். இந்த இதுல நெறைய விஷயங்கள். இதெல்லாம் வந்து நீங்க நெனச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. இப்படிலாம் கூட இருக்குமா? ஹீமோகுளோபின் கம்மியானா இந்த மாரிலாம் பிரச்சனை இருக்குமான்றத கூட நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஒரு டாக்டருக்கு தெரியாத விஷயத்த கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்துல குடுத்திருக்காங்க இதுல. ஸோ அவசியம் இந்த புத்தகம் ஒண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் பிரச்சனை. பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெறைய பெண்கள், நம்ம வீட்டு பெண்களா கூட இருக்கலாம், நம்ம தங்கச்சி, அக்கா, இல்ல ஒய்ஃப் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துல வந்து இன்னைக்கு நெறைய அவஸ்தைப்படுறாங்க. ஸோ அந்த மாரி ஒரு விஷயம் எதனால வருது? அவங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்றாங்க? அதுல மன உளைச்சல் எப்படி அடையறாங்க? அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்துல அவ்வளோ அருமையா குடுத்திருக்காங்க. அதுக்கு சொல்யூஷன் வந்து என்னன்னா, சத்து குறைபாடுனால தான். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியா வரக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயர்ட்னஸ் இருக்கும், எரிச்சல் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரத்த சோகை, அந்த ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ப சரி பண்றதுக்கான விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த டூல்ஸ்ல இருக்கு. ஸோ அவசியம் கிடைச்சதுன்னா உடனே வாங்குங்க. இதுல வந்து அன்னைக்கு வந்து வாங்குனவங்கலாம் ரொம்ப லக்கி. என்ன அப்டின்னா, பாதி ரேட்டுக்கு குடுத்தாரு. அதாவது பாதி ரேட்னா என்ன அப்டின்னா, நீங்க வந்து 5 புக் வாங்குனா இன்னொரு 5 புக் ஃப்ரீ. இதுவும் அதே மாரி தான் குடுத்தாங்க. இந்த புக்கும் அப்படிதான் குடுத்தாங்க. நம்மளுக்கு வந்து 1 வாங்குனா 1 ஃப்ரீ அப்டின்ற ஒரு கணக்குல அன்னைக்கு வந்து குடுத்தாங்க. ஸோ இது இன்னைக்கு நெறைய பேர் நம்ம லீடர்ஸ்ட்ட அவைலபிளா இருக்கும். கண்டிப்பா நீங்க வாங்கி கையில வச்சுக்கிட்டு, இத முதல்ல நம்ம படிக்கணும். நம்ம வீட்டு பெண்கள படிக்க வைக்கணும். அவங்க படிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பொருள உபயோகப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு சிபாரிசு பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல ஷேர் பண்ணேன்னு சொன்னேன் பாருங்க. ஷேரிங். இந்த ஷேரிங்ன்றது எவ்வளோ முக்கியம்? அதுதான் வந்து மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாரி ஒரு ஒரு பொருட்களுக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டூல்ஸ் இருக்கு. அந்த டூல பயன்படுத்தும்போது, நம்பளுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் வந்து நம்ம மக்கள்ட்ட போய் கொண்டு போய் சேர்க்கலாம் அத. சரிங்களா? ஸோ இது ஒரு விஷயம் வந்து நம்ப அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய வந்து டூல். சரிங்களா? சரி. இப்ப
அடுத்து வந்து இன்னொரு விஷயம் நான் பார்த்துருக்கேன். அதாவது ஓகே, இப்போ மார்க்கெட்டிங் பிளான் நம்ம போவோம். நான் வந்து அந்த மார்க்கெட்டிங் பிளான் வந்து ஒரு ஸ்லைடு வழியா தயார் பண்ணி கொடுத்துருக்கேன். இது நம்மளுடைய அப்ளைன் ஒருத்தர் நம்மளுக்கு வந்து அனுப்புனாரு. ஸோ அந்த ஸ்லைடு தான் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். ஒரே ஒரு நிமிஷம். சாரி. ஸோ இந்த ஸ்லைடு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஆர்சிஎம் பிஸ்னஸ். ஸோ இங்கே வந்து நம்ம மார்க்கெட்டிங் பிளான் என்னன்றது நம்ம இப்போ பார்ப்போம். எப்படி இந்த நிறுவனம் நம்மளுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில். ஓகே, ஸோ ஆர்சிஎம் நிறுவனம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இங்கே யார் யாரெல்லாம் அவங்க உழைப்புக்கேற்ற பணம் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத வந்து ஆர்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இந்த மார்க்கெட்டிங் பிளானை கொடுத்துருக்காங்க. அவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட உழைப்பு எடுத்து இன்னொருத்தருக்கு இந்த கம்பெனி கொடுக்க முடியாது அப்படின்ற சிஸ்டம் தான் இவங்க வச்சிருக்காங்க. அடுத்தவங்க உழைப்புல யாரும் காசு கமிஷன் வாங்க முடியாது அப்படின்றத வந்து உறுதிப்படுத்துறாங்க இந்த மார்க்கெட்டிங் பிளான்ல. இது சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து எக்ஸலன்ட் மார்க்கெட்டிங் பிளான். அந்த பிளான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் விஷயங்கள், சில விஷயங்கள் வந்து இந்த கம்பெனி நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து இந்த 3 விஷயத்தை சுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பணம் வரப்போகுது. ஒன்று எம்ஆர்பி, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் டிபின்னு சொல்லுவாங்க, டிஸ்கவுண்ட் பிரைஸ் இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ன்னு சொல்லலாம். இல்லை அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிவி, ஸோ பர்ச்சேஸ் வால்யூம்னு சொல்லலாம். இந்த 3 விஷயத்தை சுத்தி தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பல லட்சங்கள் பல கோடிகள் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் வரப்போகுது. சரிங்களா? இது ஒரு பேசிக் விஷயம். இதில் ஒரு உதாரணமாகவும் கொடுத்துருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கார்டு ஆயில் அதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 220 ரூபா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபி பிரைஸ் 188, பிவி வந்து 69 பிவி. இதுதான் வந்து இந்த பேசிக் விஷயமா நம்ம புரிஞ்சுக்கணும். புதுசாக வரவங்களுக்கு இது தெரியாது, இதை சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு. டிபினா என்ன, எம்ஆர்பினா என்ன, பிவினா என்னன்றதை அவங்களுக்கு சொல்லணும். 2 ரூபாய்க்கு ஒரு பிவி அப்படின்றத நம்ம சொல்லணும். அடுத்த இந்த மார்க்கெட்டிங் பிளானை நம்ம அதை பார்க்கணும். சரி, இந்த பெனிஃபிட் ஆர்சிஎம்ல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 7 விதமான பெனிஃபிட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஆர்சிஎம் பொருளை உபயோகப்படுத்துறதுனால நம்மளுக்கு 7 விதமான பெனிஃபிட் இருக்கு. வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருள் வாங்குவோம், நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான் பெனிஃபிட். பட் இதை தாண்டி நிறைய பெனிஃபிட் வந்து நம்ம ஆர்சிஎம் நிறுவனம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது என்னன்றதை நம்ம முதல்ல பார்ப்போம். சில பார்த்தீங்கன்னா செல்ஃப் யூஸ்னா என்ன அப்படின்னா நம்ம சொந்தமா உபயோகப்படுத்தும் போது என்ன நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு இந்திய பொருளை உபயோகப்படுத்த போறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எவ்வளவு வெளிநாட்டு பொருட்கள் உபயோகப்படுத்துறோன்றது அந்த ஸ்லைட்ல நம்ம பார்த்திருப்போம். அதை தவிர்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருட்களை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பெருமை நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்தியன் ப்ராடக்ட், இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ராடக்ட்ன்ற ஒரு விஷயத்தோட இல்லாம உலகத்தரம் வாய்ந்த பொருள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்றேன், எப்படி உலகத்தரம் வாய்ந்த பொருள் அப்படின்றது. லைசால் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ஒரு பிரிட்டிஷ் நாட்டோடைய சேர்ந்த ஒரு பொருள். அந்த லைசாலுக்கும் நம்ம ப்ராடக்ட்டுக்கும், நம்மளுடைய ஃப்ளோர் கிளீனருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 to 7 months பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஜென்ரலா வந்து ப்ராடக்ட்லாம் நிறைய வாங்கினார் ஒருத்தர். அவர் வந்து என்னுடைய ரொம்ப தெரிஞ்சவர். ஒரு பொருளை வாங்கி உபயோகப்படுத்தினார். ஒரு 3 மாசம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பொருள் வாங்க வரும்போது சொன்னார் ஒரு விஷயம். சார், உங்க ஃப்ளோர் கிளீனர் வந்து சூப்பர் சார் அப்படின்னாரு. என்ன சார் எப்படி சொல்றீங்க அப்படின்னு. ஏன்னா இது வரைக்கும் நம்மளும் வந்து வீட்டுல உபயோகப்படுத்துறோம், ஆர்சிஎம் பொருள் தான் உபயோகப்படுத்தணுன்றதுக்காக உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான அழுத்தமான ஒரு காரணம் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா சூப்பர் சார் அப்படின்னாரு. அப்ப சொன்னேன் நான், என்ன வகையில எப்படி சார் என்னன்னு கேட்டேன் நான். அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெட்டு வளர்க்குறாங்க, லேப்ரடார். அந்த லேப்ரடாருக்கு பாத்தீங்கன்னா முடிய வந்து பாத்தீங்கன்னா கடந்த 7 வருஷமா ஹேர் ஃபால் இருந்துட்டே இருந்திருக்கு. அவரும் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. பட் ஹேர் ஃபால் கண்ட்ரோலே ஆகல. நம்மளுடைய ஃப்ளோர் கிளீனரை ஒரு 3 மாசம் தொடர்ந்து உபயோகப்படுத்துறதுனால அந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி இன்னைக்கு வந்து அந்த பெட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் இல்லாம இருக்கு. இதனால என்ன அவருக்கு நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் இருந்தா தெரியும் உங்களுக்கு, அது உணவுல போய் நம்ம எங்கேயாவது விழுந்ததுன்னா நம்மளுக்கு நோய் வரும். ஸோ அந்த ஒரு ஹேர் ஃபால் வந்து அந்த பெட்டுக்கு வந்து கண்ட்ரோல் ஆயிருக்கு. அப்ப அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா நாங்க 3 மாசம் தொடர்ந்து ஆர்சிஎம் உடைய ஃப்ளோர் கிளீனரை உபயோகப்படுத்தணும் மாப் பண்றதுக்கு.
அந்த மாப் பண்ற தரையில தான் வந்து அந்த பெட்டு படுக்கும். ஸோ அப்ப ஏற்கனவே லைசால்ல உபயோகப்படுத்தும் போது என்ன இருக்கு, அந்த லைசால்ல இருக்கக்கூடிய அதாவது கடினமான ரசாயனங்கள் அது என்ன பண்ணிருக்குன்னா, அது ஸ்கின்ல ரியாக்ட் பண்ணி எந்த மெடிசன் குடுத்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். அப்ப நம்மளுடைய தொடர்ந்து ஒரு 3 மாசம் யூஸ் பண்ண உடனே 2 மாசம் 3 மாசத்துல அந்த ஹேர் ஃபால்லாம் கண்ட்ரோல் ஆயிருக்கு. ஸோ அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப அற்புதமா அவர் வந்து சொன்னாரு. சரி, இதுல நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும். நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, குட்டி குழந்தைகள் இருக்கலாம். அந்த குழந்தைகளும் தரையில தவழும். தவழும்போது பார்த்தீங்கன்னா, வெளியில மார்க்கெட்ல இருக்க ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணும்போது என்னன்னா, அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிளீனிங் பண்றது எவ்வளோ ஹார்டான கெமிக்கல் அதுல போட முடியுமோ போடுவாங்க. நம்மளது பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 நேச்சுரலா கிடைக்கக்கூடிய கெமிக்கல் தான் அதுல இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த வகையில வந்து இந்த லைசால பத்தி அவ்வளோ ஒரு பெருமையான ஒரு விஷயம் சொன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த லைசாலுடைய இது நாங்களும் அப்புறம் வீட்ல ஃபீல் பண்ணோம். ஏன்னா ஒரு காலத்துலலாம் நம்மலாம் சின்ன வயசா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வீட வந்து கிளீன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி ஊத்தி கழுவுவாங்க. ஆனா இன்னைக்கு எந்த வீட்லயும் தண்ணி ஊத்தி கழுவுறதில்ல. எல்லாம் மாப்பிங் தான். மாப்பிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த லைசாலோ இல்ல வேற எந்த ஃப்ளோர் கிளீனரா இருக்கட்டும், அதனுடைய கெமிக்கல் தரையில ஒட்டிட்டு தான் இருக்கும். ஸோ அப்ப அந்த தரையில நம்ம எத பயன்படுத்தினாலும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை வரும். அதுதான் வந்து அந்த வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி. ஏன்னா வெளிநாட்டு லைசால்ன்றது வெளிநாட்டு பொருளு. பட் அத பீட் பண்ற அளவுக்கு நம்மளுடைய குவாலிட்டி இருக்கு அப்படின்னா, அந்த வேர்ல்ட் கிளாஸ் குவாலிட்டி அதுக்கு தான் இதுல போட்டிருக்கோம். சரிங்களா? இது தவிர இவ்வளவு நல்ல குவாலிட்டி மார்க்கெட் பிரைஸோட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 60-70% பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸோட நம்மளுக்கு கம்மியா கொடுக்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய டீ எல்லாருக்கும் தெரியும். டீ வந்து 1/4 கிலோ ரூ. 140. வெளியில மார்க்கெட்ல த்ரீ ரோசஸ் டீ எந்த நாட்டை சேர்ந்ததுன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் நான். ரூ. 220 இன்னைக்கு 1/4 கிலோ. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் பிரைஸோட கம்மியாவும் கொடுக்குறாங்க. இதுல 100% நோ டூப்ளிகேட் அண்ட் அடல்ட்ரேஷன். டூப்ளிகேட்டும் வராது நம்ம இதுல, கலப்படமும் இருக்காது. இதுக்கு ஒரு சிஸ்டம் கம்பெனி வச்சிருக்காங்க. என்ன சிஸ்டம் அப்படின்னா, இந்த சிஸ்டமை எல்லாரும் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இதை ஆணித்தரமா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வெளியே போய் வாங்கும்போது பாத்தீங்கன்னா பல கடையில வாங்குவோம். ஆன்லைன்ல வாங்குவோம், இல்ல பக்கத்துல இருக்க கடையில வாங்குவோம், இல்ல ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் வாங்குவோம், எல்லாம் வாங்குவோம். அங்க வாங்குறோம், உபயோகப்படுத்துறோம். ஆனா நம்ம கிட்ட வாங்கும்போது என்ன பண்றோம்னா, நம்ம மெம்பர் ஆனோம்னா நம்மளுக்கு ஒரு ஐடி நம்பர் இருக்கு. அந்த ஐடி நம்பரை சொல்லி நம்ம பில் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க பில் பண்ண அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தலைமையகத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். என்ன எஸ்எம்எஸ் வரும்? ஒரு உதாரணத்துக்கு நீங்க 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கீங்க. இதுக்கு இவ்வளவு பிவி அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்எம்எஸ் வரும். எங்க இருந்து வரும்? நிறுவனத்துல இருந்து. நிறுவனத்துல இருந்து ஒரு பொருள் வருது அப்படின்னா, அந்த ஒரிஜினல் பொருளா இருந்தா மட்டும்தான் அந்த எஸ்எம்எஸ் வரும் நமக்கு. சரிங்களா? சரி, எஸ்எம்எஸ் வரலைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? உடனே ஆப்ல செக் பண்ணலாம் நம்ம. ஆப்ல செக் பண்ணாலும் பிவி அப்டேட் ஆயிருக்கும். ஸோ பிவி வருது அப்படின்னா கண்டிப்பா ஒரிஜினல் ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எஸ்எம்எஸ் வரும். நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஆர்சிஎம்ல இருக்க பொருட்களை டூப்ளிகேட் போட முடியாதா? கண்டிப்பா போட முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மனிதனை தவிர எல்லாத்தையும் டூப்ளிகேட் போடுறாங்க. ஆர்சிஎம் பொருளையும் டூப்ளிகேட் போட முடியும். ஆனால் டூப்ளிகேட் பொருளுக்கு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வராது. உங்க பிவி அப்டேட் ஆகாது. ஸோ இந்த ஒரு சிஸ்டம் வந்து கம்பெனி அற்புதமா வச்சிருக்காங்க. அப்ப நம்ம சரியான பிக்கப் சென்டர்லயோ இல்ல சரியான ஒண்டர்வால்லையோ போய் பொருள் வாங்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு கேரண்டியா நம்ம குடும்பத்துக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து நம்ம ஆர்சிஎம்ல உபயோகப்படுத்துறோம். இதுதான் வந்து நம்ம முதல் தரமா நம்ம பார்க்கணும். 2வது மெம்பரா இருக்கவங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரு 10ல இருந்து 40% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, 2வது என்ன அப்படின்னா ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்குது. இந்த ஃப்ரீ ப்ராடக்ட் எப்படி கிடைக்குதுன்றது உங்களுக்கு அந்த அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். 3வது நம்ம இந்த பிசினஸ் இந்த ப்ராடக்ட்டை பத்தி நிறைய பேருக்கு சிபாரிசு பண்ணும்போது, நம்மளுக்கு கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, டீம் பில்டிங்க்கு வந்து 2ல இருந்து 22% கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மந்த்லி குரோத் போனஸ், வளர்ச்சிக்கான ஒரு போனஸ் வந்து கம்பெனி கொடுக்குறாங்க. அது 1%. அப்புறம் இயர்லி குரோத் போனஸ்ன்னு சொல்லி 1% தராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராயல்டி போனஸ்ன்னு சொல்லி ஒரு 3ல இருந்து 8% தராங்க. அதுக்கப்புறம் பாருங்க டெக்னிக்கல் போனஸ், அதுல இருந்து 1ல இருந்து 5%. சோ ஒரு பொருளை கடைய மாத்தி ஆர்சிஎம்ல வாங்குறதுனால இவ்வளவு பெனிஃபிட்டை நம்ம என்ஜாய் பண்ண போறோம். இதுதான் வந்து நம்ம முதல்ல வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஆர்சிஎம் பொருளை உபயோகப்படுத்துங்கன்றது எல்லாருக்கும் நம்ம சிபாரிசு பண்ணணும். சரிங்களா? சரி, இதுக்கு அடுத்து இந்த பெரிய பெரிய கமிஷன்ல நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருது அப்படின்னா அது 100% பிவியை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வரும். எம்ஆர்பியை பேஸ் பண்ணியோ டிபியை பேஸ் பண்ணி வராது. உங்களுக்கு அந்த பொருளுக்கான என்ன பிவி வருதோ அந்த பிவிக்குள்ள கமிஷன் மட்டும் தான் நம்மளுக்கு அக்கௌண்ட்டுக்கு வரும். இது யாரா இருந்தாலும் சரி, டைமண்டா இருந்தாலும் சரி, இன்னைக்கு சேர்ந்த ஒருத்தரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அந்த பிவி பேஸ் பண்ணி கமிஷன் வரும். எப்படி கமிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க ஒரு 5000 பிவில இருந்து 9999 பிவி வரைக்கும் பண்ணா 2% கமிஷன் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். இதே 10,000 பிவிக்கு மேல போச்சுன்னா 4.5% அப்படின்னு சொல்லி 3.5 லட்சம் பிவி வரைக்கும் பண்ணியிருக்காங்க 22%. 2.5% கேப்ல கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுல என்ன நம்மளுக்கு எப்படி கொடுக்குறாங்க அந்த பிவி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூ. 2 ஒரு பிவி. இது வந்து அப்ராக்சிமேட்டா. கேரண்டியா வந்து பாத்தீங்கன்னா ரூ. 2 ஒரு பிவி எல்லாம் கிடையாது. சில ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா பிவி அதிகமா இருக்கும். சில ப்ராடக்ட்டுக்கு பிவி கம்மியாவும் இருக்கும்.
ஸோ ஒரு ஆவரேஜா பாத்தீங்கன்னா 2 ரூபாய்க்கு ஒரு பிவி. இதுதான் வந்து கம்பெனி நம்மளுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். ஃபியூச்சர்ல ஒன்ஸ் பிவில இருந்து வரக்கூடிய கமிஷனை வச்சு தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் உங்களுக்கு வந்து பிவியை பத்தி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது மார்க்கெட்ல இப்போ இந்த ப்ராடக்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். வெளி மார்க்கெட்ல உள்ள ப்ராடக்ட்டுக்கும் நம்மளுக்கும் உள்ள பிரைஸ் கம்பேரிஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 பொருள், சால்ட், டர்மரிக் பவுடர், டீ தூள், ஆட்டா மாவு, ஜாம், டொமேட்டோ சாஸ், பாத் சோப்பு, இந்த மாதிரி அன்றாடம் இது வந்து இந்த பொருளை யாருமே வந்து அவங்க வீட்டுல தவிர்க்க முடியாது. அந்த பொருள் நீங்க மார்க்கெட்ல வாங்கும்போது பாத்தீங்கன்னா அதனுடைய டோட்டல் இந்த 25 பொருளுடைய டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 2707 ரூபாய். இது வந்து எப்ப எடுத்ததுன்னா 15/9/2024 செப்டம்பர் மாசம் எடுக்கப்பட்ட ஒரு இது. இது எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா ஆன்லைன்ல இருந்து எடுத்த ஒரு டேட்டா. இதே இது ஆர்சிஎம்ல எம்ஆர்பிக்கு நீங்க வாங்கினாலே கிட்டத்தட்ட 310 ரூபா நம்மளுக்கு மிச்சமாகுது. எம்ஆர்பி நான் வந்து நீங்க மெம்பர் எல்லாம் இல்ல, எம்ஆர்பிக்கு நீங்க வாங்கினா கூட ஒரு 310 ரூபா, ஒரு 10% வரைக்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா காசு மிச்சமாகுது. அது தாண்டி நீங்க மெம்பரா இருந்தீங்க அப்படின்னா, மெம்பரா இருக்கும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு டிபி ரேட்ல கொடுப்பாங்க. அந்த டிபி ரேட்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 ரூபா நம்மளுக்கு மிச்சமாகுது. இன்னொரு 500 ரூபா நம்மளுக்கு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 30% வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸோட நம்மளுக்கு கம்மியா கிடைக்கும். இதை தாண்டி பிவின்னு வரும், பிவி கமிஷன் ஃப்ரீ ப்ராடக்ட்லாம் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 30ல இருந்து 35% நம்ம பணத்தை மிச்சப்படுத்துறோம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாசம் ஒரு 10,000 ரூபாய் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, ஜென்ரலா வெளியே. அந்த பொருள்ல ஆர்சிஎம்ல மாத்தி வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய் 3500 ரூபாய் நம்மளுக்கு காசு மிச்சமாகுது. ஸோ இதுதான் வந்து ஹை குவாலிட்டி ப்ராடக்ட், வெரி ரீசனபிள் பிரைஸ். இதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ரீசனபிள் பிரைஸ் கம்பேர் டு அதர் இன்டர்நேஷனல் பிராண்ட். சரிங்களா? இது ஒரு விஷயம். ஏன் ஆர்சிஎம் பொருளை உபயோகப்படுத்தணும், இது ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இந்த ஒரு சின்ன விஷயம், இது ஏற்கனவே டைரக்ட் செல்லிங்ல இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வெளியே ரெகுலரா மற்ற கம்பெனிலாம் ஏன் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த நம்மளுக்கு கொடுக்க முடியல, ஆர்சிஎம் கொடுக்க முடியுது, டைரக்ட் செல்லிங்ல எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஏற்கனவே லீடர்ஸா இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். புதுசா வந்தவங்க இதை தெரிஞ்சுக்கலாம். நீங்க இப்போ ரெகுலரா வெளியே நடக்கிற பிசினஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கஸ்டமர், ஜென்ரலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு யார் கஸ்டமர்னா உலகத்துல இல்ல எல்லாருமே கஸ்டமர் தான். அவர் ரிலையன்ஸோட ஓனரா கூட இருக்கலாம், அவரும் வந்து ஒரு பொருளுக்கு வந்து கஸ்டமர் தான். சரிங்களா? அப்போ நம்ம ஒரு கஸ்டமரா இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றாரு, அவருக்கு தேவையான பொருளை எங்க போய் வாங்குறாங்க, பக்கத்துல இருக்க ரீட்டைல் ஷாப்ல வாங்குறாங்க. அந்த ரீட்டைல் ஷாப்ல இருக்கிறவர் எங்க வாங்குறாரு, ஒரு ஹோல்சேல்ல வாங்குறாரு. இந்த ஹோல்சேலர் எங்க வாங்குறாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஏஜென்ட் வாங்குவாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஏஜென்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரர். ஸோ இந்த மாதிரி வெளியே வந்து ஒரு வியாபாரம் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட்டிங் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ல தான் நடக்குது. ஒரு பொருள் தயாராகி ஒரு கஸ்டமர்கிட்ட வரும்போது இத்தனை பேர் கை மாறி வருது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம வாங்கக்கூடிய பொருள் 100 ரூபாய். ஸோ இந்த 100 ரூபாய் பொருள் தயாரிப்பு செலவு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 ரூபாயிலிருந்து 40 ரூபாய் தான் இருக்கும். ஸோ நடுவுல என்ன ஆகுதுன்னா, நம்ம கைக்கு வந்து ரீச் ஆகிறதுக்குள்ள அந்த 70 ரூபாய் எங்க போகுது அப்படின்னா இவங்களுக்கு போகுது. இதுல ஒரு மேஜர் பார்ட் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா விளம்பரத்துக்கு போகுது. கிட்டத்தட்ட 25% வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விளம்பரத்துக்கு செலவு பண்றாங்க. அந்த விளம்பர காசை அவங்க அந்த விளம்பரத்துல வர்றவங்க அந்த பொருளை தான் உபயோகப்படுத்துறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த விளம்பரத்துல வர்றவங்களை நம்பி இந்த பொருளை வாங்கி உபயோகப்படுத்துறோம். அதுல சில சிக்கல்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். ஃபேர் அண்ட் லவ்லியை பாத்தீங்கன்னா 4 வாரத்தில் 6 வாரத்தில் சேர்க்கப்பழகுன்னு சொல்றாங்க. அப்படி யூஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா நாட்டுல இருக்கிற அத்தனை பேரும் வந்து சவுப்பா இருக்கு. அப்போ விளம்பரத்துல என்ன சொல்ல வராங்க? சோ இதுதான் வந்து விளம்பரத்துடைய தன்மை. சரிங்களா? சோ சரி, இதுக்கு அடுத்து இன்னொரு சிஸ்டம் இருக்கு. என்ன அப்படின்னா டிஜிட்டல் ஆர் ஆன்லைன் மார்க்கெட்டிங். இன்னைக்கு அது ஒரு பெரிய பிரமை. ஒரு வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல நிறைய பொருள் வாங்குறாங்க. எப்படி வாங்குறாங்க, அங்கேயே என்ன நடக்குது, ஒரு கஸ்டமர் எங்க வாங்குறாங்க, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். அது எது, அமேசான், பிளிப்கார்ட், பிக் பாஸ்கெட்ல போய் பொருள் வாங்குறோம். அவருக்கு மேனுஃபேக்சரர் கிட்ட அந்த பொருள் வருது. இங்கேயும் அதே தான். இங்க 100 ரூபாய் பொருள் 30 ரூபாய் அவங்க மேனுஃபேக்சரிங் காஸ்ட், நடுவுல இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்க அந்த பணத்தை எடுத்துக்கிறாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட 25% செலவாகுது. இதுதான் வந்து வெளி மார்க்கெட்ல நடக்கக்கூடிய மார்க்கெட்டிங் சிஸ்டம். ஸோ நம்மளுடைய மார்க்கெட்டிங் பிளானுக்கும் வெளியில இருக்க மார்க்கெட்டிங் பிளானுக்கும் எல்லாரும் மார்க்கெட்டிங் தான். எல்லாரும் பணம் சம்பாதிக்க தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம்ல இருக்கவங்க பல லட்சங்கள் பல கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம நம்ம சம்பாதிக்கான ஒரு வழியை தான் ஆர்சிஎம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன்னைக்கு ஒரு சின்ன ரீட்டைல் ஷாப் வைக்கணும்னா குறைஞ்சபட்சம் 5 லட்சம் வேணும். ஒரு ஹோல்சேல் வைக்கணும்னா ஒரு 15 லட்சம் வேணும். ஒரு ஏஜென்ட்டா இருக்கணும்னா ஒரு 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா வேணும். ஸ்டேட் ஏஜென்ட்னா கோடியில இருக்கணும். மேனுஃபேக்சரர் பல கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. இதுல இந்த சிஸ்டம் தப்பு சொல்ல வரல. இதுல பணம் எப்படி யார் யாருக்கு போகுதுன்றதை நம்ம இதுல பார்த்தோம். பட் ஆர்சிஎம்ல நம்மளுக்கு எப்படி பணம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிஎம் பிசினஸ் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க மார்க்கெட்டிங் சிஸ்டம் என்னன்னா, நம்ம ஒரு கஸ்டமர், நம்ம எங்க போய் பொருள் வாங்க போறோம், ஆர்சிஎம் உடைய பிக்கப் சென்டர் இல்லைன்னா ஒண்டர் வேர்ல்டு குவிக் இல்ல ஒண்டர் வேர்ல்டு இல்ல ஆன்லைன்ல பொருள் வாங்குறோம். அந்த பிக்கப் சென்டருக்கு எங்க இருந்து பொருள் வருது, டிப்போல இருந்து பொருள் வருது, ஆர்சிஎம் டிப்போ. அந்த டிப்போக்கு எங்க இருந்து பொருள் வருது, ஆர்சிஎம் ஃபேக்டரியில இருந்து வருது.
இங்கேயும் வந்து பொருளுடைய விலை 100 ரூபாய், நம்ம கையில வரும்போது ஃபேக்டரியில இருந்து வரும்போது 30 ரூபா. ஆனா அந்த இடைப்பட்ட டிப்போக்கும் அந்த பியூசிக்கும் எவ்வளவு செலவு பண்றாங்க கம்பெனின்னு பாத்தீங்கன்னா 20 ரூபா தான் செலவு பண்றாங்க, 20% தான் செலவு பண்றாங்க. இங்க விளம்பரத்துக்கு எந்த காசும் செலவு பண்றது இல்ல, எதுவுமே பண்ணாம 20 ரூபா மட்டும் செலவு பண்றாங்க. இந்த 20 பிளஸ் 30 50 போக மிச்சம் 50 ரூபாவை தான் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 7 விதமான வருமானமா நம்மளுக்கு பிரிக்கிறாங்க. சரிங்களா? இங்க நம்ம ஒரு அசோசியேட் பையரா நம்ம வந்து பதிவு பண்ணிக்கலாம். ஏபின்னு சொல்லுவாங்க. ஆர்சிஎமோட அசோசியேட் பையரா நம்ம பதிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 50% அப்ராக்சிமேட்டா நம்மளுக்கு என்ன கொடுக்க போறாங்க? ஸ்பாட் டிஸ்கவுண்ட் 10 to 40%, கன்சிஸ்டன்சில ஃப்ரீ ப்ராடக்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிவிக்குள்ள போனஸ் 2 to 22%, மந்த்லி போனஸ் 1% growth போனஸ், இயர்லி growth போனஸ், ராயல்டி போனஸ் அண்ட் டெக்னிக்கல் போனஸா நம்மளுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. இந்த சிஸ்டம் நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் கேட்பாங்க, அது எப்படி மத்த வெளியெல்லாம் கொடுக்க முடியல, நம்ம கம்பெனி மட்டும் கொடுக்குறாங்கன்னா, இதான் சிஸ்டம். நடுவில் இருக்கிற அத்தனை பேரும் எடுத்துறாங்க. விளம்பரம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு விளம்பரத்துக்கு பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடிகள் இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைன் விளம்பரம், யூடியூப்ல விளம்பரம், ஃபேஸ்புக்ல விளம்பரம், அதுக்கப்புறம் டிவில விளம்பரம். டிவி எல்லாம் திறந்தோம்னா இன்னைக்கு வந்து முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா விளம்பரத்துக்கு இது நிகழ்ச்சிக்கு நடுவில் விளம்பரம் வரும். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விளம்பரத்துக்கு நடுவில் தான் நிகழ்ச்சியே வருது. ஸோ அந்த மாதிரி வந்து விளம்பரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த செலவெல்லாம் கட் பண்ணிட்டு கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, நீங்க பொருளை உபயோகப்படுத்துங்க, அது தரமாவும் இருக்கு, நியாயமான விலையில இருக்குன்னா அதை மத்தவங்களுக்கு சிபாரிசு பண்ணுங்க, அதை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க சின்ன வயசுல பண்ண ஷேரிங்க இப்ப பண்ணுங்கன்றாங்க. சரிங்களா? சோ இதுதான் வந்து கம்பெனி கொடுக்கக்கூடிய மார்க்கெட்டிங் பிளான். இந்த பிளான்ல நம்மளுக்கு ஹவு டு ஸ்டார்ட் ஆர்சிஎம் பிசினஸ். ஆர்சிஎம் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம எல்லாருமே இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணிப்போம், ஜாயினிங் ஃப்ரீ. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ், இங்க எந்த டார்கெட்டும் கிடையாது. நீங்க எப்படி வேணாலும் எவ்வளவு வேணாலும் பொருள் வாங்கலாம். பட் கம்பெனி சில டார்கெட் வச்சிருக்காங்க, அதை ரீச் பண்ணா உங்களுக்கு வந்து சில பெனிஃபிட் கொடுப்பாங்க. பட் அது கட்டாயம் எடுக்கணுமான்லாம் எந்த கட்டாயமும் கிடையாது. சரிங்களா? சோ அந்த மாதிரி நோ டார்கெட். ஆனால் நீங்க வந்து பிசினஸ்ல வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கீழே ஒரு நெட்வொர்க் கொண்டு வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க 2500 ரூபா அப்ராக்சிமேட்டா 2000 ரூபாய்க்கு மேல இருந்தா போதும். பட் 2500 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம எலிஜிபிள் ஆகிறோம். எதுக்கு எலிஜிபிள் ஆகிறோம்? நெட்வொர்க் பில்ட் பண்றதுக்கு கம்பெனி வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் கொடுத்துறாங்க. சரிங்களா? சோ அந்த எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னா நம்ம ஒரு 2000 ரூபாயில இருந்து 2500 ரூபாய்க்கு பொருளை வாங்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எவ்வளவு நெட்வொர்க்னாலும் கொண்டு வரணும். இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன பிளான் பார்ப்போம். என்ன மாடல் பிளான் இது. இந்த மாடல் பிளான் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டர்ன் ஓவர் நடந்தா நம்மளுக்கு எப்படி இன்கம் கிடைக்கும் அப்படின்றோம். இதே மாதிரி நடத்தணுமா அப்படின்லாம் கிடையாது. நீங்க வந்து இதோட ஜாஸ்தியாகவும் பண்ணலாம், கம்மியாகவும் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கமிஷன் மாறும். இதுல நம்ம செல்ஃப் ஐடியில நம்மளுடைய ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு உதாரணத்துக்கு நீங்க 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிருக்கீங்க 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதிக்குள்ள. நீங்க மொத்தமாவும் 5000 ரூபாய்க்கு வாங்கலாம், இல்ல 1000 5 தடவை கூட வாங்கலாம், எப்படி வேணாலும் வாங்கலாம். அப்படி வாங்கும் போது மாதம் முடியும் போது 5000 ரூபாய்க்கு நம்ம டர்ன் ஓவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா 2500 பிவியா மாறும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 2 ரூபாய்க்கு ஒரு பிவி. ஸோ அந்த பிவில நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5000 ரூபாய்க்கு ஆவரேஜா 10 to 40% வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். பட் ஆவரேஜா ஒரு 20% போட்டா கூட ஒரு 1000 ரூபாய் நம்மளுக்கு மிச்சமாகும். சரிங்களா? அந்த எம்ஆர்பி டு டிபின்னு சொல்லுவாங்க. அந்த டிபில வந்து ஒரு 1000 ரூபாய் நம்மளுக்கு மிச்சமாகுது. அதுக்கு அடுத்து தொடர்ச்சியா கன்சிஸ்டன்டா 6 மாசம் நீங்க தொடர்ந்து பொருள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 2500 ரூபாய்க்கு ஃப்ரீ பொருள் 7வது மாசம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த 2500 பொருள் 6 மாசமா டிவைட் பண்ணீங்கன்னா மாதம் 416 ரூபாய் நம்மளுக்கு பெனிஃபிட். ஸோ டோட்டலா மாசம் ஒரு 5000 பொருள் வாங்கினா ஒரு 1416 ரூபாய் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டா கிடைக்கும். சரி, இதுல வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம அடுத்த இன்னொரு ஸ்லைட்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கன்சிஸ்டன்சினா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சில இன்னும் நிறைய குழப்பம் இருக்கு. அது கன்சிஸ்டன்சில நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றதுல ஒரு குழப்பம் இருக்கு. அது ஒரு ஸ்லைட்ல உங்களுக்கு வந்து நான் காமிச்சிடுறேன். அதாவது ஒரே ஒரு நிமிஷம். கன்சிஸ்டன்சி ஆஃபர். கன்சிஸ்டன்சி பர்ச்சேஸ் ஆஃபர் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எனி ஆர்சிஎம் ப்ராடக்ட் ஃப்ரீயா எடுத்துக்கலாம். எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். நம்ம செல்ஃப் ஐடியில மினிமம் 100 பிவில இருந்து 1499 பிவி வரைக்கும் தான் நீங்க வாங்குறீங்க மாசம். அது 100 பிவியா இருக்கலாம், 200 பிவியா இருக்கலாம், 500 பிவியா இருக்கலாம். அப்படி வாங்கினா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்ன்றத இந்த ஒரு எக்ஸாம்பிள நம்ம பார்க்க போறோம். 6 மந்த் தொடர்ந்து வாங்கணும். இதுல ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா விடாம வாங்கணும். மளிகை சாமான் நம்ம விடாம வருஷ கணக்கா வாங்கிட்டு இருக்கோம். அதை இங்க மாத்தி வாங்குறதுனால ஒரு எக்ஸாம்பிள். இது இந்த மாசம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர்ல ஒரு 1000 பிவி, 1000 பிவினா ஒரு 2000 பொருள் வாங்கிருக்கீங்க. டிசம்பர்ல ஒரு 1200 பிவிக்கு வாங்குறீங்க. திரும்ப ஜனவரில ஒரு 600 பிவி தான் நீங்க வாங்குறோம் நம்ம. திரும்ப பிப்ரவரில ஒரு 1750 பிவி வாங்குறோம். அப்புறம் மார்ச்ல ஒரு 850 பிவி வாங்குறோம். அப்புறம் ஏப்ரல்ல ஒரு 400 பிவி வாங்குறோம். ஸோ இந்த மாதிரி 6 மாசம் தொடர்ந்து ஒரு ஏத்த இறக்கமா தான் நம்ம வாங்குறோம். வாங்கினா டோட்டல் பிவி கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டல் போடுவாங்க. மொத்தம் வந்து 5800 பிவி நம்மளுக்கு வரும்.
அந்த 5800 பிவிக்கு கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா 6 மாதம் கழித்து 12% போட்டு ஒரு 696 ரூபாய்க்கு ஃப்ரீ ப்ராடக்ட் நம்ம 7வது மாசம் எடுத்துக்கலாம். ஏப்ரல் மே மாசம் நம்ம இந்த ஃப்ரீ ப்ராடக்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி பர்ச்சேஸ் ஆஃபர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏத்த இறக்கமா வாங்குறதுனால வரக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதே விஷயத்த நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செல்ஃப் ஐடியில 1500 பிவில இருந்து 2499 பிவி வரைக்கும் நம்ம வாங்குறோம். அதாவது 1500 பிவிக்கு மேல ரெகுலரா வாங்குறோம் நம்ம. அது எப்படி வருது அப்படின்னு பாருங்க. அந்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இதுல பார்க்கலாம். 6 மாசம் ஒரு 1500 பிவி இந்த மாசம் வாங்குறோம். அடுத்த மாசம் 1800 பிவி, அதுக்கப்புறம் 1700, அப்புறம் 2750 இப்படின்னு சொல்லி ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1500 பிவிக்கு மேல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ணும்போது கம்பெனி என்ன பண்றாங்கன்னா 7வது மாசம் 1500 ரூபாய் ஒர்த் ஆஃப் ஃப்ரீ ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்கலாம். எனி ப்ராடக்ட் இதுதான் வேணும் அப்படின்னா இதெல்லாம் எடுக்கணும்னா கம்பெனி எதையுமே கட்டாயப்படுத்தல. நீங்க கம்பெனில இருக்கிற ஆர்சிஎம்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 400 கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ல எதை வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சில உள்ளக்கூடிய செகண்ட் இது. இது எதுவுமே கம்பல்சரியா கிடையாது. சரிங்களா? இது நம்ம வீட்டுக்கு இது என்ன தேவையோ இல்ல இப்ப நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். நம்ம 4 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா மாசம் 10,000 இல்ல 20,000 கூட நம்ம சேல் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து வந்து இன்னொரு கேட்டகரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா செல்ஃப் ஐடியில 2500 பிவிக்கு மேல அதுல இருந்து 4999 பிவி வரைக்கும் நம்ம பண்றோம். இது இந்த மாதிரி தான் நடக்கும். நம்ம ஒரே மாசம் அப்படியே 2500 பண்ண முடியாது. சில சமயம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் அதிகமா கிடைக்கும். பண்டிகைன்னு வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஆயில்லாம் அதிகமா வாங்குவோம். அப்ப இந்த பிவி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாறும். 3000 4200 அப்படின்னு கன்சிஸ்டன்டா பண்ணும்போது 7வது மாசம் 2500 ரூபாய் ஃப்ரீ ப்ராடக்ட் நம்ம வந்து கம்பெனி கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5000 பிவிக்கு மேல பண்றவங்களுக்கு கன்சிஸ்டன்டா பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் ஒர்த் ஆஃப் ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல நீங்க அடுத்து உங்க லீடர்ஸ்ல உட்காந்து இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா கேட்டுக்கோங்க. ஸோ நம்ம மினிமம் இந்த பிவியை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா பல விஷயங்கள் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. என்னென்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1500 பிவி கன்சிஸ்டன்டா நம்ம பண்ணோம் அப்படின்னா 1500 ரூபாய்க்கு ஃப்ரீ பொருள் கிடைக்கும். அது போக இப்ப கம்பெனி யூஎல்பின்னு சொல்லி ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. அந்த யூஎல்பினா என்னன்னா அதாவது நம்ம கம்பெனி நடத்தக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிக்கும் எந்த விதமான என்ட்ரி ஃபீஸும் அவங்க வாங்குறது இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க பொருளை உபயோகப்படுத்தி அந்த பிவி எவ்வளவு பிவி நாங்க சொல்றோமோ அதை உபயோகப்படுத்தினா உங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி தான் நம்மளுக்கு வந்து கம்பெனி கொடுக்கும். இப்ப 2 யூஎல்பில அதான் பண்ணியிருக்காங்க. இங்க மட்டும் இல்ல இந்தியா முழுக்க அதான். நம்ம பிவி ப்ராடக்டா ரெகுலரா யூஸ் பண்ணாலே அந்த நிகழ்ச்சியில நம்ம கலந்துக்கலாம். ஸோ இப்ப போன மாசம் 1500 பிவி, இந்த மாசம் 1500 பிவி, டிசம்பர்ல 1500 பிவி பண்ணோம் அப்படின்னா அடுத்து பிப்ரவரி மார்ச்ல வரக்கூடிய யூஎல்பி நிகழ்ச்சியில சென்னையிலயும் சரி அடுத்து வந்து தென் மாநிலங்கள்லயும் வந்து நம்ம நிறுவனம் வந்து நடத்த போறாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயா அங்க போய் கலந்துக்கலாம். நம்ம மட்டும் இல்ல நம்ம கூட ஒருத்தரோ 2 பேரும் கூட்டு போற அளவு கூட அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி இப்ப போன மாசம் நம்ம பண்ணல 1500 பிவி பண்ணல அப்படின்னா இந்த மாசம் 2500 பிவி அடுத்த மாசம் 2500 பிவி பண்ணா நம்ம எலிஜிபிளா வரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு தேதி வந்து பாத்தீங்கன்னா 28, 29, 30 இன்னையோட 3 நாள் தான் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் டீம்ல செக் பண்ணி அந்த 1500 பிவி முடிக்காதவங்களை முடிக்க வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த நிகழ்ச்சியில உட்கார்றவங்க பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ்ல வந்து பெரிய லெவலில் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அங்க அதிகமா இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி பிளான்ல உள்ளக்கூடிய விஷயங்கள். இது வந்து நீங்க அடுத்து உங்களுக்கு புரியலன்னா நீங்க நம்மளுடைய லீடர்ஸ் கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு திரும்ப நம்ம அந்த பிளானுக்கு போவோம். நம்ம ஸோ அந்த பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்ம இந்த பிளான் வந்து பார்த்தோம். ஸோ 5000 பிவி பண்ணா நம்மளுக்கு வந்து சப்போஸ் 5000 பர்ச்சேஸ் பண்ணா என்ன கிடைக்கும்ன்றது. இதே விஷயம் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், 10,000 ரூபாய்க்கு நம்ம டர்ன் ஓவர் நம்ம செல்ஃப் ஐடியில 10,000 ருபீஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் அதாவது 5000 பிவி கிடைக்கும். ஸோ 5000 பிவி வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்லாப்ல எலிஜிபிள் ஆயிரும். 2% எலிஜிபிலிட்டி வந்துருது நம்மளுக்கு. அந்த 2%ல என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 10,000 ரூபாய்க்கு நம்ம என்ன பெனிஃபிட் கிடைக்குது பர்சனலா அப்படின்னு பாத்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. அது ஒரு 2000 ரூபாய். அதுக்கப்புறம் ஃப்ரீ ப்ராடக்ட் இந்த 5,000க்கு வந்து பாத்தீங்கன்னா 2% அது ஒரு 100 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா 5,000 டிவைட் பண்ணா 833 ரூபாய். டோட்டல் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30% வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வெளியே வாங்குறதோட நம்மளுக்கு காசு மிச்சமாக போகுது ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட். இது வந்து செல்ஃப் பர்ச்சேஸ். இதே பர்ச்சேஸ் 20,000 ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த டிஸ்கவுண்ட் மாறும், அந்த ஸ்லாப் மாறும், எல்லாமே மாறும். ஓகேங்களா? ஸோ நான் மேக்ஸிமம் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு. 10,000 ரூபாய் பண்ணுவாங்க. சில பேர் வந்து எங்க டீம்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மாசம் 15,000 20,000 கூட பொருள் வாங்கிட்டு போறாங்க. ஏன்னா அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு அது மாறும். அப்படி மாறும்போது கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இதுல மாறும். சரிங்களா? சரி, இது ஒரு விஷயம். 2வது இதை தாண்டி நம்ம
என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் ஆர்சிஎம் பிசினஸா எடுத்து பண்ணணும். இவ்வளவு நாள் பொருள் உபயோகப்படுத்துறதுனால வரக்கூடிய பெனிஃபிட்டை நம்ம பார்த்தோம். பிசினஸா எடுத்து ஏன் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு இதுல அதிகப்படியான ஆப்டிமல் ஹெல்த்னுவாங்க. ஆப்டிமல் ஹெல்த்னா முழுமையான ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கமா ஆர்சிஎம் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சொந்தமான வியாபாரம். இன்னைக்கு நிறைய பேருக்கு சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு கனவு இருக்கு. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்டை நினைச்ச உடனே என்ன பண்றாங்க, அதெல்லாம் விட்டுட்டு திரும்ப வேலைக்கோ ஜாபுக்கோ போயிட்டு இருக்காங்க, இல்ல ஒரு சின்ன தொழிலா பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்மளுக்கு சொந்த வியாபாரம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இது மூலியமா பல ஆயிரம் மக்களை மீட் பண்ணக்கூடிய, புது மக்களை மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 52 பேர் நம்ம இந்த மீட்டிங்ல இருக்கோம். இதுல எத்தனை பேருக்கு எனக்கு தெரியும்னு தெரியல. எல்லாமே இது வரைக்கும் நம்ம மீட் பண்ணிருக்க மாட்டோம். 6 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்க மாட்டோம் நம்ம. கண்டிப்பா அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷமா நம்ம எல்லாம் மீட் பண்ணக்கூடிய, அன்னைக்கு யூஎல்பில பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷம். அத்தனை பேரை மீட் பண்ணோம் அன்னைக்கு. எல்லாரும் வந்து அவ்வளவு எனர்ஜெட்டிக்காவும், அவ்வளவு ஒரு சந்தோஷமாவும், அவ்வளவு ஒரு ஹாப்பியா அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நியூ பீப்புள் மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த ஆர்சிஎம்ல கிடைக்கும். நம்ம பிசினஸ் எடுத்து பண்ணும்போது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு வந்து பேசவே தெரியாது. என் கடையில உட்காந்து பிசினஸ் பண்ணுவோம், பில் போடுவோம், பொருள் வாங்குவோம், காசு கொடுப்போம். இதுதான் நடந்துட்டு இருந்தது. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த எடுத்து பேசுறதுக்கும், மேடையில பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்சிஎம் பிசினஸ் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இது எல்லாருக்கும் நடக்கும். இன்னைக்கெல்லாம் பாருங்களேன், நிறைய பேர் வந்து அவங்க பேசுறதுக்கு முதல்ல தயங்குவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீட்டிங்ல அவங்க மைக்க புடுங்குற அளவுக்கு வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மாறதுக்கான விஷயங்கள் இங்க கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வியாபாரத்தை நம்ம தொடர்ச்சியா பணம் சம்பாதிக்கிறதுக்காக எடுத்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தைகளோட எஜுகேஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் நான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய பொருள்ல ஒரு 3000 நம்மளுக்கு மிச்சமாகுது அப்படின்னா வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய். அப்ப இந்த 40,000 ரூபாய் நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டும்போது பாத்தீங்கன்னா எவ்வளவு பேரண்ட்ஸ் தவிக்கிறாங்க. சோ அந்த 40,000 நம்ம கையில இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா எவ்வளவு சௌரியமா இருக்கும். சோ ஆர்சிஎம் பொருளை மாத்தி உபயோகப்படுத்துறதுனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம வந்து கொண்டு போகலாம். அது மட்டும் இல்ல, பெரிய வருமானம் வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச ஒரு நிறுவனத்துல நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கான விஷயத்த மாத்தலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய பேருக்கு கனவு இருக்கு, சொந்த வீடு வாங்கணும், ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்கணும், அந்த வீடு வந்து ஒரு ட்ரீம் ஹவுஸா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதை தடுக்கக்கூடிய விஷயங்கள் எங்க இருக்கு? நம்மளுடைய பொருளாதாரம். அதை பின்தள்ளி நம்ம வாங்கக்கூடிய விஷயங்கள் இந்த வியாபாரத்துல கிடைக்கும். நம்மளுக்கு ட்ரீம் கார், கனவு கார், ரோட்ல போகும்போது எல்லா காரும் பாக்குறோம், அவ்வளவு வெரைட்டி ஆஃப் கார் போயிட்டு இருக்கு. அதுல நம்ம கார் எதுன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ அந்த நம்ம கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ஒரு வியாபாரம், ஆர்சிஎம் வியாபாரம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும். அதுக்கப்புறம் டைம் ஃப்ரீடம். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000, 60,000, 40,000க்கு பாத்தீங்கன்னா காலையில எழுந்து 6 மணிக்கு எழுந்து திரும்ப நைட்டு 10 மணி வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க வாழ்நாள் ஃபுல்லா. ஸோ அவங்க குடும்பத்தோட சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்களா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான நேரமே பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கும். ஆனா நம்ம வியாபாரத்தை ஒரு 3ல இருந்து 5 வருஷம் சரியான முறையில பண்ணிட்டோம் அப்படின்னா டைம் ஃப்ரீடம் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து நம்மளுக்கு நிறைய ஹாபிஸ் இருக்கு. அந்த ஹாபிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு நிமிஷம். அந்த ஹாபிஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து விட்டுட்டு வேர்ல்டு டூர் இதெல்லாம் விட்டுட்டு இருக்கோம். காரணம் அதுக்கும் காசு. சரிங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் ஃப்ரீடம், பாசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. பாசிவ் இன்கம்னா என்னன்னா, ஒரு தடவை செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயத்துக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு இன்கம் கிடைக்கும் அப்படின்னா அது ஆர்சிஎம்ல கிடைக்கும். ஒரு அங்கீகாரம். இந்த ஆர்சிஎம்ல கிடைக்கிற மாதிரி ஒரு அங்கீகாரம் வேற எங்கேயுமே கிடைக்காது. நம்ம வந்து நவம்பர் 17th வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில நடந்த அந்த இந்திரா காந்தி ஸ்டேடியம் நடந்த ஒரு ரெகக்னிஷன். நாங்க கலந்துக்கல. அடுத்த வருஷம் எல்லாம் 25வது வருஷத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இந்திரா காந்தி ஸ்டேடியம் ஃபுல்லா ஒரு 50,000 பேர் அதுல கலந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல ரெகக்னிஷன் கிடைக்குது. இந்த வியாபாரம் மூலியமா அடுத்தவங்களுக்கு நிறைய நம்ம சப்போர்ட் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா நம்ம கூட ஒருத்தர் வந்தாலே நம்மளுக்கு வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து தரமா ஏத்துறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இது மட்டும் இல்ல, நம்ம தேசத்துக்கான ஒரு நல்ல விஷயமா நம்ம பண்றோம். சரிங்களா? சோ இவ்வளவு நல்ல விஷயம், ஒரு விஷயம் தான் இருக்கு. மிஷன் என்ன? இந்த மிஷன்ல எத்தனை பேர் நீங்க கலந்துக்க போறீங்கன்னு தெரியல. 50 lakh per month இன்கம். மாதம் 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 50 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நாங்க கொண்டு போயிட்டு இருக்கோம். இதுல எத்தனை பேர் கலந்துக்க போறீங்க அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? எவ்ரி மந்த் ஸ்டார்ட் நவ். என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம உபயோகப்படுத்துற பொருளை நம்ம ஷெல்ஃப்ல வைக்கணும். இதுதான் வந்து ஸ்டார்டிங். நம்ம செல்ஃப் யூஸ் பண்றோம். அதனால ப்ராடக்ட் வந்து நம்ம செல்ஃப்ல வைக்கும் போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா வர்றவங்க இதை பத்தி கேட்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கு வந்து டிஸ்பிளே வால்னு சொல்லுவாங்க. ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணி பொருட்களை வாங்கி வைக்கிறது தான் டிஸ்பிளே வால். ஒரு வீட்டுல டிஸ்பிளே வால் இருந்ததுன்னா 100% பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிறத விட அதிகமா நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம டீம்லயே பாத்தீங்கன்னா மாசம்
டிஸ்பிளே வால்லே ஒரு 50,000 60,000 பொருள்லாம் வச்சிருக்க அளவுக்கு நம்ம மீசை சுகுமார் சார் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே வால்ல அவ்வளவு பொருட்கள் வச்சு இன்னைக்கு வீட்லயே வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? இது உங்க லீடர்ஸ்ட்ட கேட்கும்போது என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. சரி, இதுல பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம கூட கனவு உள்ள எத்தனை பேர் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நீங்க வந்து 2 பேர் 2 டீமா செய்யலாம், இல்ல 3 டீமா செய்யலாம், 4 டீமா. இது வந்து சன்ஃபிளவர் கான்செப்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டைரக்ட் லைன் எத்தனை வேணாலும் போட்டு பண்ணலாம். அதை உங்க லீடர்ஸோட உட்காந்து நீங்க கலந்துக்கிட்டு அதை பத்தி நீங்க பேசலாம். என்ன கிடைக்கும்? யூ கேன் ஹேவ் எனி நம்பர் ஆஃப் டைரக்ட் குரூப் ஆஸ் பர் ஆர்சிஎம் ரூல். ஆர்சிஎம்ல வந்து நீங்க 2 தான் போடணும், 3 தான் போடணும், எந்த கட்டாயம் படுத்தல. எத்தனை டைரக்ட் லைன் வேணாலும் போட்டுக்கலாம். அதை லீடர்ஸ் உட்காந்து நீங்க பேசிக்கணும். சரிங்களா? இப்ப நம்ம ஏற்கனவே செல்ஃப் யூஸ் பண்றதுல பாத்தீங்கன்னா 1000, 2000, 3000 மிச்சமாச்சு. அந்த மாதிரி 4 டிஜிட் இன்கம்ல இருந்து இந்த மாதிரி நெட்வொர்க் கொண்டு வந்தோம் அப்படின்னா 7 டிஜிட், அதாவது 50 லட்சம் மேல பணம் சம்பாதிக்கிறாங்க. 10 லட்சத்துக்கு மேல பணம் சம்பாதிக்கிற விஷயத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒரு உதாரணத்துக்கு இதுவும் மாடல் பிளான் தான். சரிங்களா? சரி, ஒரு 3 மாசம் 4 மாசம் நம்ம தொடர்ந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 25 பேர் நம்ம கூட தொடர்ந்து பொருள் வாங்குறாங்க. அதுல ஏ குரூப் பி குரூப்ல நம்ம பிரிச்சு பண்றோம். நம்ம பர்சனலா ஒரு 5000 பிவி பண்றோம். நம்ம ஏ டீம்ல ஒரு 12,500 பிவி வருது, பி டீம்ல ஒரு 7,500 பிவி வருது. இது இப்படியே தான் வருமா அப்படின்லாம் கிடையாது. இது வந்து மாறும், எப்படி வேணாலும் மாறி வரலாம். ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு பிவி நம்மளுக்கு வந்தது அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரி வருமானம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். 25 பேருக்கு 25 குடும்பத்துக்கு இந்த நல்ல பொருளை கொண்டு போய் சேர்க்கறது மூலியமா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா டோட்டல் பிவி வந்து 25,000 பிவி. அப்ப இந்த ஸ்லாப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 7% ஸ்லாப்ல வரும். எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள வந்து அந்த 20,000 பிவி அண்ட் 39,999 ஸ்லாபுக்குள்ள நம்ம இருக்க 7% நம்மளுக்கு கமிஷன். சரிங்களா? அதுக்கு எவ்வளவு டோட்டல் கமிஷன் பாத்தீங்கன்னா 1,750 ரூபா. சரி, இந்த 1,750 ரூபா முழுமையா நம்மளுக்கு வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 25,000 பிவி நம்ம மட்டும் பண்ணல, நம்ம டீமா சேர்ந்து பண்ணியிருக்கோம். அப்ப அந்த டீமுக்கு எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12,500 பிவி பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 4,5 லட்சம் 4.5% ஸ்லாப்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த 1,750ல ஒரு 563 ரூபா அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும், அந்த டீமுக்கு போயிடும். சரிங்களா? ரெண்டாவது பி குரூப்ல இருந்து பாத்தீங்கன்னா 7,500 பிவி பண்ணியிருக்காங்க. 2% அவங்களுக்கு போகும். ஒரு 150 ரூபா அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடிய பணம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,037 ரூபா. அது போக நம்ம பர்சனலா பண்ண அந்த 10,000க்கு பாத்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் ஒரு 2,000 ரூபாய், ஃப்ரீ ப்ராடக்ட் ஒரு 833 ரூபா. ஸோ டோட்டலா இந்த மாதிரி ஒரு டேர்ன் ஓவர் நடந்ததுன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ஒரு 3,870 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு 1,000 ரூபாய் டீம்ல இருந்து வரக்கூடிய கமிஷன் ஒரு 2,833 ரூபா நம்ம பர்சனலா பண்ணக்கூடிய விஷயத்துக்கு கிடைச்ச ஒரு டிஸ்கவுண்ட். இது ரெண்டையும் சேர்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 4,000 ரூபாய் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்டா கிடைக்கும். இதுக்கு இந்த ஸ்லாப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 20,000 பி மேல போனோம் அப்படின்னா கம்பெனி வந்து பிகினர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. இந்த பிகினர்ன்றது தான் வைட்டல் பின் ஸ்டார்ட் ஆகிற ஒரு இடம். சரிங்களா? சரி, இதுக்கு அடுத்து இதே இது நம்ம நெட்வொர்க் பில்ட் ஆகுது. நம்ம கொண்டு வந்த அந்த 25 பேர் என்ன பண்றாங்க, அவங்க சில பேர் அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப நம்ம டீம்ல ஒரு 50 பேர் ரெகுலரா பில் பண்றாங்க, ப்ராடக்ட் வாங்குறாங்க. குடும்பத்துக்கு வாங்கும் போது பாத்தீங்கன்னா இங்க நம்ம பர்சனலா ஒரு 5,000 பிவி பண்றோம். ஏ டீம்ல இருந்து ஒரு 22,500 பிவியும், பி டீம்ல இருந்து ஒரு 15,000 பிவி வருது. இப்ப இந்த மாதிரி ஒரு டேர்ன் ஓவர் நடக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 42,500 பிவி நம்மளுக்கு டோட்டலா வருது. ஸ்லாப்ல பாத்தீங்கன்னா நம்ம 9% ஸ்லாப்ல இருக்கிறோம். டோட்டல் கமிஷன் 4,037. ஏ குரூப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1,575 ரூபா போயிடும். பி குரூப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 675 போயிடும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1,787 ரூபா நம்மளுக்கு கமிஷனா வரும். இந்த கம்பெனி வந்து ரொம்ப கிளியரா அந்த கமிஷன்லாம் அற்புதமா போட்டுட்டு இருக்காங்க. கடந்த 7 வருஷமா ஒரு நாள் கூட 7ஆம் தேதி தாண்டி இந்த கமிஷன் வந்தது இல்லை. 7ஆம் தேதிக்கு முன்னாடி டான் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்துடும். இந்த மாதிரி பிரிச்சு வந்துடும் உங்களுக்கு. உங்க டோட்டல் பிவி எவ்வளவு, அந்த பிவி உள்ள கமிஷன் குரூப்புக்கு எவ்வளவு போச்சு, நம்ம கமிஷன் எவ்வளவு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளீனா வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்துடும். அந்த ஸ்டேட்மெண்ட் எதுல வரும்னா நம்மளோட ஆப், மொபைல் ஆப் எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. அந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியலன்னா உங்க டீம் லீடரை கேட்டு அதை டவுன்லோட் பண்ணுங்க. அந்த மொபைல் ஆப் வச்சே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பல லட்சங்கள் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அந்த மொபைல் ஆப்ல இருக்கு. சரிங்களா? இதுல இருக்க இந்த மார்க்கெட்டிங் பிளான் எல்லாமே அதுல இருக்குது. சரிங்களா? அதுக்கு அடுத்து முதல்ல பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டர். இப்போ ஓப்பனர் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலை வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 82,500 பிவி நம்ம டீம்ல நடக்குது. ஸோ டோட்டலா வந்து ஒரு 100 பேர்கிட்ட அப்ராக்சிமேட்டா நம்ம பொருளை வாங்க வைக்கிறோம். ஒரு 6 மாசத்துல நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 6 மாசத்துல வந்து ஒரு 82,500 பிவி நடக்குது. அதுக்கு 12% ஸ்லாப்ல நம்ம வரோம். 9,900 ரூபாய் நம்மளுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். அதை டீம்ல பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா ஏ டீமுக்கு 4,000 போயிடும், பி டீமுக்கு வந்து 2,450 ரூபாய் போயிடும். நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடிய இன்கம் 3,413 ரூபாய். இதுல இந்த ஓப்பனர் லெவல் அடைஞ்ச அத்தனை பேருக்கும்
கம்பெனி என்ன பண்றாங்கன்னா ஷேர் ஹோல்டரா நம்மளை சேர்த்துக்கிறாங்க. இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய அத்தனை வியாபாரத்துல இருந்தும் 1% ஷேர் எடுத்து அந்த பிவில இருந்து, சரிங்களா, அவங்க லாபத்துல இருந்து இல்ல, பிவி. சில கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா லாபத்துல இருந்து பங்கு கொடுப்பாங்க. நம்ம கம்பெனி டேர்ன் ஓவர்ல இருந்து பங்கு கொடுக்குறாங்க. டோட்டல் டேர்ன் ஓவர், பிவி டேர்ன் ஓவர்ல இருந்து நம்மளுக்கு 1% பிரிச்சு அதை யார் யாரெல்லாம் 70,000 பிவிக்கு மேல இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. மினிமம் ஒரு ஷேர் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். இந்த 500 ரூபாய்க்கும் நம்ம டேர்ன் ஓவருக்கும் சம்பந்தமே கிடையாது. அதுதான் கம்பெனியோட பியூட்டி. சோ இந்த ஒரு விஷயம் வந்து வேற எந்த கம்பெனியும் இது வரைக்கும் பண்ணதில்லை. சில கம்பெனி எல்லாம் கொடுக்குறாங்க. பட் என்னன்னா நீங்க 10 லட்சம் 20 லட்சம் டேர்ன் ஓவர் போகும்போது தான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா growth போனஸ்க்கு இல்ல ஷேர் மாதிரி கொடுப்பாங்க. பட் நம்ம கம்பெனி என்ன பண்றாங்க, நீங்க 1.5 லட்ச ரூபா நம்ம டீமோட டேர்ன் ஓவர் பண்ணாலே போதும், நம்மளுக்கு ஒரு ஷேர் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அது 500 ரூபாய். ஸோ டோட்டல் பெனிஃபிட் ஒரு 70,000 பிவி நம்ம போகும்போது இந்த மாதிரி ஒரு டேர்ன் ஓவர் நடந்திருந்தா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம், ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம், ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கமா கிட்டத்தட்ட ஒரு 6,500 ரூபாய் 7,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலைக்கு பேர் வந்து ஓப்பனர்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரன்னர் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ரன்னர்ன்றதும் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயம். இதுல டோட்டல் டேர்ன் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா 2,02,500 பிவி. இது 17% ஸ்லாப்ல இருக்கும். நம்ம டோட்டல் கமிஷன் 34,425. ஏ குரூப்புக்கு வந்து ஒரு 16,820 போயிடும். பி குரூப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா 9,780 போயிடும். இன்கம், நெட் இன்கம் நம்மளுக்கு வரக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடிய பணம் ஒரு 7,825 ரூபாய். இதுக்கு 3 ஷேர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஓப்பனர் ஆயிட்டீங்கன்னா நீங்களுக்கு வந்து ஒரு ஷேர், ஈகிள் ஆயிட்டா 2 ஷேர், அதுக்கப்புறம் ரன்னர் ஆயிட்டா 3 ஷேர், வின்னர்னா 4 ஷேர், ஸ்டார் ஆயிட்டீங்கன்னா 5 ஷேர். ஸோ அந்த 5 ஷேர் 3 ஷேர் 1,500. ஸோ டோட்டலா இந்த மாதிரி ஒரு டேர்ன் ஓவர் வரும்போது அடிஷ்னலா இன்னைக்கு நம்மளுக்கு வேற இன்கம்லாம் வந்துட்டு இருக்கு, ஜாப்லயோ பிசினஸ்லயோ வருது, அதோட சேர்ந்து ஒரு 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பாருங்க ஒரு 1.5 லட்ச ரூபாய் நம்மளுக்கு இன்கம். ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்சிஎம் உடைய பியூட்டி. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோமோ அதை டிஸ்டர்ப் பண்ணாம ஜஸ்ட் கடையை மாத்தி வாங்குறதுனால வரக்கூடிய பெனிஃபிட். ஸோ இந்த ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார். ஸோ இந்த ஸ்டார் அப்படின்றது ஒரு உன்னதமான ஒரு நிலை. இதுதான் கம்பெனில வந்து ஒரு பேசிக் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் பிவி, 3.5 லட்சம் பிவி மேல போனாலே உங்களுக்கு வந்து இந்த 22% எலிஜிபிலிட்டி ஆயிரும். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 88,500 ரூபாய் நம்மளுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். அது வந்து 22% லெவலு. இதுல ஏ டீமுக்கு வந்து ஒரு 41,000 ரூபாய் போயிடும். பி டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 22,000 ரூபாய் போயிடும். நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடிய பணம், இன்னைக்கு நிறைய பேர் ஃபுல் டைமா இருந்து கூட இந்த வருமானத்தை சம்பாதிக்கிறது கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா இங்க பார்ட் டைமா உங்களுக்கு வாரத்துல 2 நாள் 3 நாள் இந்த வியாபாரத்தை கையில எடுத்தோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் பார்ட் டைம் 20,000 சம்பாதிக்கக்கூடிய விஷயம் இதுல இருக்கும். காரணம் தரமான பொருள், நியாயமான விலை. வேற எந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனிலும் இந்த மாதிரி ஒரு 2 விஷயத்தை நீங்க பார்க்க முடியாது. நிறைய கம்பெனி பாருங்க, எல்லாருமே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு பொருளுடைய விலையை ஜாஸ்தி வச்சு நம்மளுக்கு கமிஷன் கொடுப்பாங்க, இல்ல பொருளுடைய அந்த பொருள் நம்மளுக்கு வீட்டு தேவையில்லாத பொருளா இருக்கும். ஆனா நம்ம நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அது அத்தியாவசியமா உப்புல இருந்து, மஞ்சத்தூள்ல இருந்து, பெருங்காயத்துல இருந்து, டீ தூள்ல இருந்து, ஆட்டா மாவுல இருந்து, ஃப்ளோர் கிளீனர், பேஸ்ட், ஷாம்பு, இதை நீங்க தவிர்க்க முடியாம வாங்கியே ஆக வேண்டிய கட்டாயமான பொருட்கள். அந்த பொருளையும் ஒரு நியாயமான விலையை கொடுத்து ஒரு தரமான பொருளை கொடுத்து இந்த இன்கமும் சேர்த்து கொடுக்குறாங்க அப்படின்னா இதை விட சிறந்த டைரக்ட் செல்லிங் நீங்க வேற எங்கேயுமே இந்தியாவில பார்க்க முடியாது. இதுதான் நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் இன் இந்தியா. சரிங்களா? சோ அந்த வகையில இந்த மாதிரி ஒரு டர்ன் ஓவர் ஸ்டார் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளோட இன்கம் பாருங்க குறைஞ்சபட்சம் 30,000 ரூபாய், 25,000 30,000 ஆவரேஜ் இன்கம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வர ஆரம்பிச்சு. இங்க உங்களுக்கு 5 ஷேரும் கிடைக்கும். சரி, இது ஒரு விஷயம் நம்ம போட்டுக்கணும். இது வந்து 2 லெக்ல. நான் அடுத்து ஒரு ஸ்லைடு காட்டுறேன். நம்ம 2 லெக்ல தான் பண்ணுமா அப்படின்லாம் கட்டாயம் கிடையாது. இதே விஷயத்த 3 லெக்ல பண்ணா நம்மளுக்கு இன்கம் எப்படி கிடைக்கும், 4 லெக்ல பண்ணா அதோட நம்ம வந்து இந்த இதை வந்து முடிச்சிடலாம். இதே வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா 3 லெக்ல இந்த டேர்ன் ஓவர் கொண்டு வந்தோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து வந்த டேர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா 4,02,500 பிவி தான். அதே டேர்ன் ஓவரை நம்ம 3 லெக்ல வந்தா எப்படி கிடைக்கும்? சரிங்களா? முதல்ல வந்து நம்மளுக்கு எவ்வளவு இன்கம் கிடைச்சது? 30,000 ரூபாய் கிடைச்சது. சரிங்களா? இதே 3 லெக்ல பண்ண என்ன கிடைக்கும்ன்றதை அப்படியே பாருங்க. அதே 88,550 தான் கமிஷன். அதே ஏ குரூப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா 40,000 போயிடும். பி குரூப்புக்கு வந்து ஒரு 17,000 போயிடும். சி குரூப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா 2,625 ரூபாய் போயிடும். நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடிய பணம் 27,725 ரூபாய். ஸோ எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா 33,000 3,000 எக்ஸ்ட்ரா வரும். இதுதான் வந்து அந்த சிஸ்டம். இதை வந்து கொஞ்சம் உட்காந்து உங்க டீமோட உட்காந்து இதை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா நம்ம பணம் சம்பாதிக்க வந்திருக்கோம். ஸோ 2 லெக் தான் போட்டு பண்ணணுமா 3 லெக் அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அப்ப அதுக்கான வேலைகளை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 10 to 15% எக்ஸ்ட்ரா இன்கம் நம்மளுக்கு கிடைக்கும் 3 லெக் பண்ணும்போது. இதே விஷயத்த 4 லெக்ல
டேர்ன் ஓவர் அதே தான் 4,02,500 PV. அதே 88,500 எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க கம்பெனி 4 பேருக்கு. ஏ குரூப்புக்கு 29,000, பி குரூப்புக்கு 9,000, சி குரூப்புக்கு வந்து 17,000, டி குரூப்புக்கு வந்து 1,925 ரூபா. ஸோ நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடிய பணம் 30,475 ரூபா. இதுல டோட்டலா நம்மளுக்கு வரக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடிய பணம் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 30,000 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். அதே டேர்ன் ஓவர் தான் 4 டீமா நம்ம பண்ணும்போது கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆர்சிஎம்ல உள்ள ஒரு பியூட்டி. கம்பெனி வந்து எதுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கல. நீங்க 2 லைன் போட்டாலும் காசு தருவாங்க, 3 லைன் போட்டாலும் காசு தருவாங்க, 4 லைன் போட்டாலும் காசு தருவாங்க. இதை அவங்கவுங்க லீடர்ஸோட உட்காந்து நீங்க கன்சல்ட் பண்ணி பண்ணுங்க. இதுதான் நாங்க வந்து எங்க டீமுக்கு இப்படி சொல்லி கொடுக்குறோம். இதே மாதிரி உங்க லீடர் எப்படி தேவையோ அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா? சரி. இப்ப நம்ம இன்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம டீம்ல எத்தனை பேர் பில் பண்றாங்களோ மாசம் மாசம் அதை பொறுத்து தான் இன்கம் மாறும். இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க 2% பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 30ல இருந்து 35 பேர் பில் பண்றா நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்டார்டர், ஓப்பனர் அப்படின்னு சொல்லி ஒரு லெவலையும் அந்த இது கிடைக்கும். அதுக்கப்புறம் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ராயல்டி போனஸ். இந்த ராயல்டி போனஸ் தான் நம்மளுக்கு அசெட். அசெட்னா என்ன? ஒரு சொத்து வாங்குற மாதிரி. சரிங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா சம்பாரிச்சு ஒரு சொத்து வாங்கி அதுக்கப்புறம் அவங்க ரிட்டையர் ஆன காலத்துல அந்த சொத்துல இருந்து ஒரு வருமானத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. பட் எத்தனை பேரால அந்த மாதிரி சொத்து சேர்க்க முடியும்? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு மாசம் ஒரு 27,000 ரூபாய் ஒரு வாடகை வரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1 கோடி ரூபாய் ஒரு சொத்து இருந்தாதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 27,000 ரூபாய் வாடகை கிடைக்கும். பட் அந்த 1 கோடி சேர்க்கறதுக்கான விஷயங்கள் எவ்வளவு கஷ்டம்ன்றது அவர் சேர்க்கிறவருக்கு தான் அது தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஆனால் இங்க வந்து நம்ம இந்த ராயல்டின்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நெட்வொர்க்கை பில்ட் பண்ணாலே இது ஒரு சொத்தா நம்மளுக்கு மாறும். நம்ம டீம்ல ஒருத்தர் ஸ்டார் உருவாக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு அசெட். அசெட்ன்றது என்ன அப்படின்னா வரவான வரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அசெட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அசெட் என்ன அப்படின்னா நம்ம டீம்ல ஒருத்தர் ஸ்டார், நம்ம ஸ்டார் ஆன மாதிரி நம்ம டீம்ல ஒருத்தர் ஸ்டார் ஆயிட்டு மற்ற சைடு வால்யூம்னு சொல்லுவாங்க. சைடு வால்யூம் நம்ம பர்சனல் ஏ லெக் பி லெக் எல்லாம் சேர்த்து ஒரு 1,15,000 PV. அதாவது அவங்களே ஈகிள் அப்படின்ற ஒரு லெவலாவும் இருக்கலாம். இல்ல டோட்டலா சேர்ந்து 1,15,000 பண்ணோம் அப்படின்னா ஒரு 3% ராயல்டி கோல்டுன்னு சொல்லுவாங்க. அது இந்த 3.5 லட்சம் PV இருந்து நம்மளுக்கு கிடைக்கும். மினிமம் இன்கம் 30,000 ரூபாய். அதனால தான் மினிமம் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் ஜாஸ்தி கூட வரும். மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபாய். ஒரு சொத்து வாங்கின கதை இது. 1 கோடி ரூபாய் வாங்கி ஒரு வீடை வாடகை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 30,000 கிடைக்கும். இந்த ஒரு அசெட் தான் நம்ம கையில வந்து இந்த நெட்வொர்க் மூலியமா நம்மளுக்கு கிடைக்கும். இதே அசெட்டை நீங்க அந்த சைடு வால்யூம் அந்த அசெட் அப்படியே 3.5 லட்சம் PV தான் பண்ணுது. பட் சைடு வால்யூம்ல 1.70 வந்துருச்சுன்னா 4.5% ஒரு 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். நீங்க ஒரே மாசத்துல இது பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த 5,000 ரூபாய் கம்பெனி எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இதே இது நம்ம வாடகை கொடுத்தா கூட நீங்க 1 வருஷம் கழிச்சு தான் வாடகை ஏற்ற முடியும். இங்க வீடு வச்சிருக்கவங்களுக்கு அது தெரியும். 1 வருஷம் கழிச்சு தான் நம்ம வாடகை ஒரு 5,000 10,000 ஏற்ற முடியும். ஆனா இங்க அப்படி இல்லை. நம்ம நினைச்சோம் அப்படின்னா அடுத்த மாசமே ஒரு 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நம்ம இந்த டீம்ல இருந்து நம்ம சம்பாதிக்க முடியும். அதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கம்பெனி எக்ஸலண்டா கொடுத்துருக்காங்க. இதே வால்யூமா 2,60,000 நம்ம சைடு வால்யூம் நம்ம பர்சனல் அதை மேல போட்டுருக்கோம் பாருங்க. பிபிவி அப்படின்னா பர்சனல் பிவி பிளஸ் அதர் குரூப் பிவி. அதர் குரூப்ல இருந்து வரக்கூடிய பிவி எல்லாம் சேர்த்து மினிமம் 2,60,000 PV வந்தா 6%. இந்த 30,000 இருந்து எப்படி ஜம்ப் ஆகுது பாருங்க. 45,000 ரூபாய் உங்களுக்கு வந்து கமிஷனா கிடைக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இது வந்து நவம்பர் மாசம் நம்ம ஒரு 30,000 சம்பாதிக்கிறோம். ஒரு 1,15,000. இதே விஷயத்த அடுத்த ஒரு 3 மாசத்துல ஒரு உதாரணத்துக்கு பிப்ரவரியில மார்ச்ல நம்ம சைடு வால்யூமா ஒரு 2,60,000 PV கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 30,000 PV இருந்து 15,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நம்ம இன்கம். ஸோ எவ்வளவு எக்ஸலன்ட் பிளானா நம்ம கம்பெனி. இதான் மார்க்கெட்டிங் பிளான். இந்த மார்க்கெட்டிங் பிளானை புரிஞ்சு கரெக்டா அந்த சிஸ்டமை நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா இன்கம்லாம் வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும் நம்ம. சரிங்களா? அடுத்து 3.5 லட்சம் PV அண்ட் அதர் லெக்ல இருந்து 3.5 லட்சம் PV பண்ணா 8% ராயல்டி ஸ்டார் பிளாட்டினம்னு சொல்லுவாங்க. 60,000 ரூபாய் கிட்ட இன்கம் இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த மீட்டிங்ல அட்டன் பண்றவங்களே அவங்கலாம் இருக்காங்க. நம்ம காமராஜ் சார் வரும்போது அதெல்லாம் அறிமுகப்படுத்துறாரு. அடுத்து இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே யார் யார் என்னென்ன பின் லெவல்ல இருக்காங்கன்றதை அவர் உங்களுக்கு சொல்லுவார் உங்களுக்கு. சரிங்களா? சரி. இதுக்கு அடுத்து இன்னொரு அற்புதமான விஷயம். நம்ம மிஷன் என்ன? மாதம் 50 லட்சம் வருமானம். ஸோ அந்த மிஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் போனஸ். இந்த பெர்சன்டேஜ் பார்க்கும்போது சின்னதா தெரியும். 1% இருந்து 5%. ஆனா வரக்கூடிய வருமானம் பாத்தீங்கன்னா பல லட்சம் கோடிகள் வரக்கூடிய விஷயங்கள் அதுல இருக்கும். ஒரே இதுல என்ன அப்படின்னா 3.5 லட்சம் PV நம்ம முதல்ல பார்த்தோம். இப்ப அதே இது 7 லெக்ல 5 லட்சம் PVயும் மற்ற லெக் எல்லாம் சேர்த்து பர்சனல் PVயும் சேர்த்து 5 லட்சம் வந்ததுன்னா உங்களுக்கு 1% டெக்னிக்கல் போனஸ் வரும். அந்த 8% இல்லாம இந்த 8% சேர்த்து வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய வருமானம் 65,000 ரூபாய் இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும். நான் இங்க சொல்றது எல்லாமே மினிமம். சரிங்களா? சோ இது ஒரு விஷயம். இதே 10 லட்சம் வந்து அப்படின்னா 70,000
அமௌண்ட் வரும் நம்மளுக்கு அக்கௌண்ட்டுக்கு. 22 அப்படின்னா எமரல்டு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2 எமரல்டு இருக்காங்க. ஒன்று நம்மளுடைய காமராஜ் சார், இன்னொருத்தர் அஸ்கர்னு சொல்லி திருச்சியில் இருக்காரு. ஸோ அவங்கெல்லாம் எமரல்டு லெவலில் இன்னைக்கு வந்து சிறப்பாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட அதெல்லாம் அசட். அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு சொத்து. இந்த ஒரு அசட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் இன்கம், அவங்க பரம்பரைக்கே வந்து இன்கம் வரக்கூடிய சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி ஸ்டார் எமரல்டு அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா. ரூபின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரஞ்சித் சார் இருக்காரு, அதுக்கப்புறம் நம்மளுடைய கோபகுமார் சார் இருக்காங்க, அப்புறம் ஸ்டார் ரூபி, அப்புறம் சஃபயர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூர்த்தி சார் வந்தார். அன்னைக்கு எக்ஸலண்டா ட்ரைனிங் கொடுத்தாரு. அன்னைக்கு யூஎல்பிலையும் ட்ரைனிங் கொடுத்தாரு. 70 ஒன்றரை வந்து ஒரு 1 hour அருமையா பேசிட்டு போனார். அவரு பிசினஸ் எவ்வளவு சிம்பிள் பிசினஸ் அப்படின்றத சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறம் ஸ்டார் சஃபயர்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் டைமண்ட் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் வராரு. 100% இங்க கலந்துகிட்ட அத்தனை பேரும் அந்த டைமண்ட் மீட்டிங்கை ப்ரமோட் பண்ணுங்க. அந்த டைமண்டை பார்த்து தான் பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் வந்து இன்னைக்கு பிசினஸ் பெரிய லெவல்ல கையில எடுத்துக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு சிம்பிளா அந்த பிசினஸ் எப்படி கொண்டு போகணுன்றத அவ்வளவு அருமையா சொல்லிக் கொடுக்குற அற்புதமான மனிதர் அவர். ஜஸ்ட் சாதாரணமா அவங்க அம்மாவுக்கு வந்து மருந்து வாங்கி கொடுக்க எக்ஸ்ட்ரா பணம் வேணும்ன்றதுக்காக ஆர்சிஎம்ல உள்ள வந்தவர். இன்னைக்கு மாதம் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் மாத வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மாறிட்டார். அதுக்கு காரணம் இந்த ஆர்சிஎம் உடைய மார்க்கெட்டிங் பிளான். ஸோ அந்த பிளானை முழுமையா கையில் எடுத்தாரு. இன்னைக்கு டைமண்டா இருக்காரு. சரிங்களா? அவருடைய மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா வர்ற டிசம்பர் மாசம் இருக்கு. கண்டிப்பா இப்பயே டேட் பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டேட் எல்லாரும் வெளியூர்ல இருந்தா கூட வந்து அட்டன் பண்ணிட்டு போகணும். ஏன் அப்படின்னா மீட்டிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிஎம் வளரும். டைரக்ட் செல்லிங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வளரணும், பெருசாகணும் அப்படின்னா மீட்டிங் மிஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? சரி, இதுதான் வந்து நம்மளுக்கு படிப்படியாக வரக்கூடிய அற்புதமான வருமானங்கள். இதுல பிசினஸ் எப்படி குரோ ஆகும்? ஃபர்ஸ்ட் எல்லா பொருளும், எந்த பொருளும் மிஸ் பண்ணாது. எனக்கு இந்த ஆர்சிஎம்ல இது பிடிக்கலன்ற மாதிரியே வரக்கூடாது. பிடிக்கலன்னா கூட யூஸ் பண்ணுங்க. ஏன்னா 50 லட்சம் நம்ம சம்பாதிக்க போறோம். சரிங்களா? 2வது ஸ்ட்ராங்கான ட்ரீம் இருக்கணும். என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு, என்னுடைய வாரிசுகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு எதிர்காலத்தை விட்டுட்டு போறோன்ற ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரீமோட இது செய்யணும். ஷேர் ப்ராடக்ட் ப்ரொஃபைல் அண்ட் பிளான். இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த கம்பெனி ப்ரொஃபைல் எவ்வளவு ஸ்ட்ராங்கான கம்பெனி, இந்த பிளான பிரசன்டேஷன் கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம்னா 1 to 1. நீங்க தனியா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசலாம், ஹோம் மீட்டிங்ல பேசலாம், யூஎல்பி மீட்டிங்ல உட்கார்ந்து நம்ம இந்த பிசினஸை மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். அதுக்கப்புறம் கம்பெனி நடத்தக்கூடிய ட்ரைனிங். கம்பெனி பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நியூட்ரிசார்ஜ் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே மார்னிங் அண்ட் ஈவினிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம 2 o'clock மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா பிரீத்தி பூர்ணிமா மேடம் வந்து 2 o'clock மீட்டிங்ல 2 தடவை மண்டே அண்ட் ஃப்ரைடே வந்து அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சுரேஷ் சார் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரெயினர் ராஜு வழியா டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த ட்ரைனிங்கும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. ஸோ அவர் பேர் நான் மறந்துட்டேன், சாரி. ஸோ இந்த மாதிரி கம்பெனி சைட்ல எல்லா வகையான கீசோல் ட்ரைனிங். கபில் கபூர். எஸ் சார், கபில் கபூர். ஸோ கபில் கபூரோட ட்ரைனிங் முந்தானத்து நடந்ததுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அருமையா ட்ரைனிங் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணாம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ப்ராடக்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓப்பனிங் டிஸ்பிளே வால், இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். டிஸ்பிளே வால் எல்லாரும் 100% ஓப்பன் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ப்ராடக்ட்டை இமீடியட்டா வந்து டெலிவரி கொடுக்கணும். நம்ம அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும். எப்பயுமே நாளைக்கு தரேன், நாளைக்கு தரேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கலன்னா வேற எங்கேயா வாங்கிடுவாங்க. ஸோ அந்த டிஸ்பிளே வால் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். கம்பெனி வந்து இந்த டிஸ்பிளே வால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுல எந்த நெட்வொர்க் கம்பெனிலையும் கிடையாது. நீங்க வேணாலும் தாராளமா எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு அடுத்து நம்ம டீம்ல டிஸ்பிளே வால் வர்றதுக்கான விஷயத்தை நம்ம பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்ட் அவைலபிலிட்டி, ரீச்சபிலிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியை பற்றிய எதிர்காலம் எப்படி இருக்குன்றதை நம்ம அப்பப்ப நியூஸ்ல பாத்துக்கலாம். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க, கைட்லைன் கொண்டு வந்திருக்காங்க. 2016 இதை கொண்டு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவில வேலை வாய்ப்பை ஸ்ட்ராங்கா கொண்டு போகக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி எதுன்னா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி அப்படின்றத வந்து நம்ம கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு இதுக்கான அத்தனை முக்கியத்துவமும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது போக யூனிக் எஜுகேஷன் சிஸ்டம்னு நம்ம கம்பெனியை கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த வியாபாரத்துல நம்ம மிஷன் மாதம் 50 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிஷன். கண்டிப்பா இன்னைக்கு ஆரம்பிச்சவங்க அடுத்த 5 to 6 வருஷத்துல அந்த 50 லட்சத்தை ரீச் பண்றதுக்கான அத்தனை சாத்தியக்கூறு இருக்குது. இந்த லீடர்ஸோடைய சப்போர்ட், கம்பெனி சப்போர்ட், இந்த மாதிரி ஜூம் உடைய சப்போர்ட் எல்லாமே இருக்குதுல்ல. சரிங்களா? சரி, இப்ப சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப வந்து முடிவு நம்ம தான் எடுக்கணும். வாழ்நாள் முழுக்க நம்ம பணத்துக்காக ஓடிட்டே இருக்க போறோமா, இல்ல போக்கஸ்டா இதை கவனிக்கணும். சும்மா சேர்ந்தோன்றதுக்காகலாம் ஆர்சிஎம்ல காசு வராது. போக்கஸ்டா ஒர்க் பண்ணணும். ஒரு 3 years மினிமம்.
இன் ஆர்சிஎம் மிஷன் ₹50 lakh plus income every month. என்ஜாய் லைஃப் வித் லைஃப் ஸ்டைல். லைஃப் எல்லாருக்கும் இருக்கு, ஆனா லைஃப் ஸ்டைல் இருக்கான்னு செக் பண்ணுங்க நீங்களே நம்மளே. லைஃப் ஸ்டைல்னா என்ன? நினைச்ச பொருளை நினைச்ச நேரத்துல வாங்கக்கூடியது தான் லைஃப் ஸ்டைல். நினைச்ச நேரம் நினைச்ச இடத்துக்கு போறது தான் லைஃப் ஸ்டைல். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நம்ம கையில இருக்கா அப்படின்னா இப்போதைக்கு வேற விஷயத்துல இல்ல, ஆர்சிஎம்ல 100% சாத்தியம். ஆனால் ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணணும். என்ஜாய் லைஃப். சரிங்களா? ஸோ ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நம்ம கையில கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ரெசன்டேஷனை காது கொடுத்து கேட்ட அத்தனை லீடர்ஸ்க்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் லிசனிங் லைக் எ லீடர். ஏன்னா லீடர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லிசனிங் ஆட்டிடியூடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ காதுல கேட்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வளர்ச்சிக்கான விஷயங்கள் நிறைய அதில் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங் லைக் எ லீடர். 100% இதை எல்லாரும் தயங்காம கையில் எடுங்க. 1000 காரணங்கள் வெளியேந்து வரும், 1000 பிரச்சனைகள் வெளியேந்து வரும், 1000 பேர் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100ல ஒரு 15% 20% மக்கள் தான் வந்து நல்லா பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனா நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த விட்டு போன 80% போய் ஐடியா கேட்கறாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விட்டு போறதுக்கான ஐடியா தான் கொடுப்பாங்களே ஒழிய சம்பாதிக்கிறதுக்கான ஐடியா எங்க கிடைக்கும் அப்படின்னா இந்த 15% 20% மக்கள் கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். அந்த மக்கள் தான் இன்னைக்கு அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க 44 பேர். ஸோ உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் இந்த வியாபாரத்துல உங்க அப்ளைன் யாரு சிறப்பா பண்றாங்களோ அவங்க கூட உட்காந்து கவுன்சில்ல உட்காருங்க. ஒரு மணி நேரம் டைம் வாங்குங்க அவங்க கிட்ட. வாங்கி இந்த பிசினஸ் நான் சிறப்பா பண்ணணும், நான் என்ன பண்ணணும், நீங்க எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க அப்படின்றத உட்கார்ந்து கேட்டோம் அப்படின்னா நிச்சயமா எல்லாத்துக்கும் ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கு. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். ஜேஆர்சி. வாழ்த்துக்கள் சார்.